உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. நாங்கள் ஆராதிக்கிற டைம்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். பாடுகிற பாடல்களிலும் செபிக்கிற ஜெபங்களும் வாசிக்கிற சங்கீதத்திலும் போதிக்க போற மகன் கொடுக்கிற வார்த்தைகளும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமாற எல்லாருடைய குடும்பத்துல இருக்கிற கட்டுகள் விலகி போக கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்பா மடியில் சாய்ந்து உறங்குவேன், என் பாரங்களை எல்லாமே தோளில் சுமத்துவேன், தோளில் சுமத்துவேன். அப்பா மடியில் சாய்ந்து உறங்குவேன், என் பாரங்களை எல்லாமே தோளில் சுமத்துவேன், உங்க தோளில் சுமத்துவேன். ஆராதனை 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 ஆராதனை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை. காரிருள்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், காரிருள்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் என் கால்களுக்கு தீபமாக நீர் வருவீர், என் கால்களுக்கு தீபமாக நீர் வருவீர். ஆராதனை 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 ஆராதனை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணோம், உயர்ந்தவாறும் சிறந்தவாறுமானவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணோம், உயர்ந்தவாறும் சிறந்தவாறுமானவரே. சீயோனில் வாசம் பண்ணோ நாயகனே, சீயோனில் வாசம் பண்ணோ நாயகனே. உன் சிறகினிலே என்னை கொஞ்சம் ஓடிக்கொள்ளும், உன் சிறகினிலே என்னை கொஞ்சம் ஓடிக்கொள்ளும். ஆராதனை 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 ஆராதனை. அந்நியமான இந்த உலகம் அழிந்து போகும், நித்தியமான பரலோகம் நிலைத்து நிற்கும். அந்நியமான இந்த உலகம் அழிந்து போகும், நித்தியமான பரலோகம் நிலைத்து நிற்கும். எப்போது நீர் இறங்கி வருவீரோ, எப்போது நீர் இறங்கி வருவீரோ. உன் வருகைக்காக காத்திருப்பேன் காத்திருப்பேன், உன் வருகைக்காக காத்திருப்பேன் காத்திருப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்பா மடியில் சாய்ந்து உறங்குவேன், என் பாரங்களை எல்லாமே தோளில் சுமத்துவேன், உங்க தோளில் சுமத்துவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நம்ம ஆராதிப்போம். ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற
ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, ஓ இதயத்தின் வாரம் என் மேலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, ஓ இதயத்தின் வாரம் என் மேலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சார்ந்திடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சார்ந்திடா ஜெபிக்க. மாமிசத்தே பலவீனத்தே லாரியில் வெள்ளம் தாருமே. மாமிசத்தே பலவீனத்தே லாரியில் வெள்ளம் தாருமே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் வழிகள் வளரிக்கும். எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் வழிகள் வளரிக்கும். துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. துதி ஸ்தோத்திரம் ஜெப வேண்டுதல் உபவாசம் எனில் தாருமே. முழங்காலில் நின்றே முழுமானதுடனே விசுவாச உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. முழங்காலில் நின்றே முழுமானதுடனே விசுவாச உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. உம் வருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. உம் வருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. परमेश्वर की महिमा करेंगे। तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है, तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है। क्योंकि उस लहू में जो ताकत है,
அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. हालेलुया। परमेश्वर आपको आशीर्वाद करे। உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதிசீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். जी उठा यीशु मसीह बहुत जल्दी इस दुनिया में आने वाले हैं। அவருடைய கரம் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்திருக்கிறது, उसने अपने हाथों से पूरे दुनिया को बनाया है। உருவாக்கி இருக்கிறது. உருவாக்கப்பட்ட எல்லாம் அவருடைய கரத்திலிருந்தே உருவாக்கப்பட்டு இருக்கு. जो भी चीज़ इस दुनिया में है वो उसके हाथों से बनाया हुआ है। அன்பான தேவ சின்னமே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட்டவருடைய கரம் உங்கள் வீடுகளையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் எதிர்காலங்களையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். मेरे प्रिय लोग, जो हाथ इस पूरी पृथ्वी को बनाया वही हाथ आपको और आपको परिवार को आशीर्वाद करेगा। இதுவும் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையினால சகலத்தையும் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையினால சகலமும் செய்யப்பட்டு இருக்கு. அவருடைய வார்த்தையினால தான் இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். वचन कहता है उसके शब्द से सब कुछ बनाया गया, उसके शब्द से आज हम सब जी रहे हैं। அதனால் தான் இந்த லாக்டவுனில் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்ம வீட்டை தேடி வருகிறது. इसीलिए इस लॉकडाउन में भी प्रभु का वचन हमें ढूंढकर घर तक आ रहा है। அவருடைய வார்த்தைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அது ஜீவனாகவும் சுகமாகவும் பலனாகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வருகிறதுமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ சின்னமே, जो भी उसके वचन के लिए इंतजार करते हैं उनके लिए वो वचन सुख, समाधान, आशीर्वाद और चमत्कार लाता है। அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில் ஜெயம் உண்டு. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. उसके शब्द में शक्ति है, उसके शब्द में जीवन है, उसके शब्द में विजय है। वो शब्द आज आपको ढूंढकर आपके घर की हो रहा है। இன்றைக்கும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானத்தில் கொண்டு வருவோம். आज भी हम प्रभु के वचन पे ध्यान देंगे। ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். ऐसाया की पुस्तक में 64 में 8 पढ़ेंगे। இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியையே. तो भी यहोवा तू हमारा पिता है, देख हम तो मिट्टी है और तू हमारा कुमार है, देख सब के सब तेरे हाथों के काम है। கவனித்து பார்த்தீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கவனிங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. परमेश्वर का वचन ध्यान से सुनना, क्योंकि उसमें ही जीवन है। கவனிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியையே. तो भी है यहोवा तू हमारा पिता है, देख हम मिट्टी है और तू हमारा कुमार है, सब के सब तेरे हाथ के काम है। என் அன்பான தேவச்சந்தமே, நம்ம ஆண்டவருடைய கருத்துல ஒரு களிமண்களை போல இருக்கிறோம். मेरे प्रिय परमेश्वर के लोग, हम परमेश्वर के हाथ में सिर्फ एक मिट्टी है। ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற இந்த களிமண்களை கர்த்தர் உருவாக்குகிறார். கவனமாக கவனிங்கள். परमेश्वर ये मिट्टी को तैयार करता है। கர்த்தர் நம்மை உருவாக்குகிற ஒரு தேவன், சிருஷ்டிக்கிற ஒரு தேவன். அவருடைய சித்தம் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்மை உருவாக்குகிற ஒரு தேவன். அவருடைய கரத்தினுடைய கிரிகைகள் தான் நம்ம அனைவரும் இன்றைக்கும். परमेश्वर हमें तैयार करता है, जैसे वो चाहता है वैसे हमें बनाता है। आज भी हम उसके हाथ की क्रिया है। உருவாக்கி இருக்கிற தேவன் நம்ம எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அப்படிதான் நாம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அவருடைய கரத்தினுடைய கிரிகைகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். நம் களிமண்களாக இருந்தோம். அந்த களிமண்களை எடுத்து தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். हम सिर्फ मिट्टी है परमेश्वर के हाथ में, पर परमेश्वर ने हमें तैयार किया है। वो जैसा भी चाहा हमने वैसे तैयार किया है। आज हम उसके हाथ की तैयार किया हुआ क्रिया है। நன்றாக கவனிங்கள். அவர் உருவாக்கினபடினால் அவருடைய கரத்தினுடைய கிரிகைகளாய் நாம் இருக்கிறோம். उसने तैयार किया, इसीलिए हम उसके हाथ की क्रिया है। என் அன்புக்குரிய தேவ சின்னமே, இந்த நாளில் நீங்களும் நானும் ஒரு களிமண் என்பதை
மறந்து போய்விடக்கூடாது. मेरे प्रिय परमेश्वर के लोग, आप और मैं सिर्फ एक मिट्टी है, ये हम कभी नहीं भूलना चाहिए। இந்த களிமண்ணுகளுக்கு தான் தேவன் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார், ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார். அவர் உருவாக்கி 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 அவருடைய கரத்திலிருந்து நன்மையும் கிருபையும் நமக்கு அளிக்கிறவராய் இருக்கிறார். इस मिट्टी को परमेश्वर ने तैयार करके एक अच्छा जिंदगी दिया है आज। என் அன்புக்குரிய தேவச்சனன், களிமண் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. मेरे प्रिय लोग, आप मिट्टी है, ये आप कभी नहीं भूलना। கவனித்து பாருங்கள், வேதம் என்ன சொல்கிறது என்று ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கவனமாய் கவனிங்கள். हम रोमियो की पुस्तक में 9 में 21 पढ़ेंगे। மீதியிட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? क्या कुम्हार को मिट्टी पर अधिकार नहीं कि एक ही लोदे में से एक बर्तन आधार के लिए और दूसरे को अनाधार के लिए बनाए? तो इसमें कौन सी अचंभे की बात है? நண்பன தேவ சின்னமே, मेरे प्रिय परमेश्वर के लोग, மிதிப்படுகிற, நல்லா கவனிங்க, வாசிப்போம். மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? क्या कुम्हार को मिट्टी पर अधिकार नहीं कि एक ही लोदे में से एक बर्तन आधार के लिए और दूसरे को अनाधार के लिए बनाए? तो इसमें कौन सी अचंभे की बात है? என் அன்பான தேவ சின்னமே, இந்த குயவன் களிமண்ணை மிதித்து 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 அந்த மண்ணை கவனித்து பாருங்கள், மிதிக்க வேண்டும். मेरे प्रिय परमेश्वर के लोग, ध्यान से सुनना। इस कुम्हार को उस मिट्टी को अच्छे तरीके से पेड़ से पिसना होगा। அந்த பக்குவம் வருகிற வரைக்கும் அதை மிதித்து எடுத்து ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான். ஒரு பாத்திரம் விலையேற பெற்றதாக இருக்கிறது, இன்னொரு பாத்திரம் விலை குறைந்ததாக இருக்கிறது. वो अच्छा पीस कर एक बर्तन बनाता है। एक बर्तन आदर के लिए बनाया जाता और एक बर्तन अनादर के लिए बनाया जाता है। அந்த பாத்திரத்தை உருவாக்குவதற்கு அந்த குயவனுக்கு தான் அதிகாரம் உண்டு. उस बर्तन को बनाने के लिए सिर्फ कुम्हार के पास अधिकार है। கவனித்து பார்த்தீர்களா? அந்த பாத்திரம் செய்வதற்கு குயவன் தான் யோசிக்கிறபடி அந்த பாத்திரத்தை ஒரு பாத்திர கனத்துக்கும் ஒரு பாத்திரம் கனவீனத்திற்கும் உருவாக்குகிறார். कुम्हार सोचकर एक बर्तन को आदर के लिए और एक बर्तन को अनादर के लिए तैयार करता है। அவர் உருவாக்குவதற்கு அந்த குயவனுக்கு தான் அதிகாரம் உண்டு. उसे तैयार करने सिर्फ कुम्हार के पास अधिकार है। அந்த பாத்திரம் அவரை பார்த்து கேட்க முடியாது, ஏன் என்னை இப்படி உருவாக்கினா என்று. उस बर्तन कुम्हार को पूछ नहीं सकता है कि क्यों मुझे ऐसा बनाया तूने। குயவனை பார்த்து கேட்க முடியாது. காரணம், குயவன் என்ன யோசிக்கிறாரோ, குயவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அந்த பாத்திரத்தை அப்படிதான் உருவாக்குவார். कारण है कि कुम्हार जैसा चाहता है वैसा ही वो बर्तन को तैयार करता है। உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை கூட தேவனுடைய கரம் உருவாக்கி இருக்கிறது. आपका और मेरा जिंदगी भी परमेश्वर के हाथ ने तैयार किया है। நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஒரு களிமண்ணை மறந்து விடக்கூடாது. இந்த களிமண்களை தான் அந்த குயவன் மிதித்து, हम एक चीज़ याद रखना है कि हम एक मिट्टी है। इस मिट्टी को ही कुम्हार ने अच्छे तरीके से पीसा है। கவனித்து பார்த்தீர்களா? களிமண் சாதாரணமாக மிதிக்க முடியாது, அதில் தண்ணி கலக்கணும். ध्यान से देखना, मिट्टी को आसानी से पिसाया नहीं जा सकता, उसमें पानी मिलाना पड़ता है पिसाने के लिए। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நம்மை உருவாக்குவதற்காக இந்த களிமண்கள் மீது அவருடைய ரத்தத்தை ஊற்றி இருக்கிறார். परमेश्वर यीशु मसीह भी हमें तैयार करने के लिए इस मिट्टी पर उसने अपने लहू को डाला है। அந்த ரத்தத்தினால் பிசைந்து எடுத்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். उस लहू से पिस कर हमें तैयार किया है।
ஒன்றை கனத்துக்குரியதாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கினவருக்கு அதிகாரம் இருக்குது. உன்னை இப்படி தான் உருவாக்க வேண்டும் என்று சித்தம் வைத்து அப்படி உன்னை உருவாக்கி இருக்கிறார். एक बर्तन को आधार के लिए तैयार किया है और जो तैयार किया है उसके पास अधिकार है तुम्हें आधार के लिए तैयार करने के लिए. கொயவனை போய் நீ கேட்க முடியாது, ஏன் என்னை இப்படி உருவாக்கினாய். कुमार को आप नहीं पूछ सकते क्यों मुझे ऐसा बनाया है आप. சிலர் நீங்கள் பாருங்கள், ரொம்ப உயரமாக இருப்பார்கள். சிலரை பார்த்தீங்கன்னா குள்ளமாக இருப்பார்கள். சிலரை பார்த்தா நல்ல குண்டாக இருப்பார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பார்கள். कोई लोग को आप देखेंगे तो बहुत ऊंचा रहते हैं, कोई लोग बटले रहते, कोई बहुत मोटे रहते और कोई बहुत पतले रहते हैं. குண்டா இருக்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து ஏன் என்னை இப்படி குண்டா வைத்திருக்கிறேன்னு கேட்க முடியும். ஏன்னா குயவனுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. मोटे लोग परमेश्वर को ऐसा पूछ नहीं सकते क्यों आप मुझे मोटे बनाए, क्योंकि कुमार के पास वो अधिकार है. உயரமாக இருப்பவர்களும் ஐயோ என்னை இவ்வளோ உயரமாக ஏன் வைத்தேன் என்று கேட்க முடியாது. ஏன்னா குயவனுக்கு அதிகாரம் உண்டு உன்னை உயரமாக வைப்பதற்கு. और ऊंचे लोग परमेश्वर को पूछ नहीं सकते आपने मुझे क्यों इतना ऊंचे बनाया, क्योंकि परमेश्वर के पास वो अधिकार है आपको ऊंचा बनाने के लिए. ஒல்லியாக இருக்கிற குள்ளமாக இருக்கிற உன்னை இப்போ நீ கூட ஆண்டவர் பார்த்து கேட்க முடியாது, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வைத்திருக்கிற என்று கேட்க முடியாது. ஏன்னா குயவன் தான் அந்த களிமண்களை உருவாக்குகிறார். जो बटले हैं और पतले हैं आप लोग भी परमेश्वर को पूछ नहीं सकते क्यों मैं ऐसा हूँ, क्योंकि कुमार के पास ही वो अधिकार है ऐसा तैयार करने. அது மிதிக்கப்பட்டு சரி பண்ண பிறகு தேவன் ஒரு பாத்திரத்தை உண்டாக்குறார். அப்படி वो अपने पैरों से पीस पीस कर एक बर्तन को तैयार करता है. இதான் இந்த நாளில் கூட உங்களையும் தேவன் சரி பண்ண விரும்புகிறார். इसलिए परमेश्वर आज के दिन में भी आपको तैयार करना चाहता है. உங்களை உருவாக்க விரும்புகிறார். ஒருவேளை கனத்துக்குரியவர்களாக கூட நீங்கள் மாறலாம். आपको एक आधार बर्तन भी वो बना सकता है. விசேஷித்தவர்களாக நீங்கள் மாறலாம். ஒருவேளை இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், துக்கத்தோடு கூட இருக்கலாம், வேதனைகளோடு இருக்கலாம், பாரங்களோடு கூட இருக்கலாம், தலைகுனிவோடு கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் பாத்திரமாக உங்கள் களிமண்களை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். हो सकता है आपकी ज़िंदगी में आप कष्ट, दुख और नीचापन से जी रहे, पर परमेश्वर चाहते हैं कि आप अपने आप को उसके हाथ में सौंपे. ஏன்னா குயவன் கையில் களிமண் இருந்தால்தான் அந்த குயவன் அந்த பாத்திரத்தை சரியாக உருவாக்க முடியும். क्योंकि कुमार के हाथ में जब मिट्टी रहता है तभी वो कुमार उस मिट्टी को एक अच्छा बर्तन बना सकता है. உங்கள் குடும்பங்கள் குயவன் கையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குயவன் உங்கள் குடும்பத்தை சரியாக உருவாக்கி சரியான நேரத்தில் சரியான இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். आपका परिवार भी परमेश्वर के हाथ में होना चाहिए, तभी सही समय में परमेश्वर सही तरीके से आपके सिर को ऊंचा करेंगे. ஏன் என்று கேட்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. क्यों करके पूछने किसी को भी अधिकार नहीं है. கவனித்து பார்த்தீங்களா? குயவனுக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் உண்டு. सिर्फ कुमार के पास वो अधिकार है. குயவனுக்கு மாத்திரமே அது அதிகாரம் உண்டு. உன்னை உருவாக்க தேவனுக்கு அதிகாரம் உண்டு. कुमार के पास ही वो अधिकार है. आपको तैयार करने के लिए परमेश्वर के पास ही अधिकार है. உன்னை உயர்த்த தேவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அவனை ஆசீர்வதிப்பேன். आपको ऊंचा करने परमेश्वर के पास अधिकार है. परमेश्वर ने बताया कि मैं जिसको आशीर्वाद करना चाहता हूँ उसे ही आशीर्वाद करूँगा. கவனித்து பார்த்தீங்களா? நாம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் களிமண்களை போல ஒப்பு கொடுக்கும்போது தேவன் தன் இரத்தத்தை ஊற்றி அந்த களிமண்களை பிசைந்து எடுத்து நம்மை உருவாக்கி ஒரு ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். जब हम अपने आप को परमेश्वर के हाथ में एक मिट्टी के तरह सौंपे तो परमेश्वर अपने लहू को मिलाकर हमें एक बर्तन के रूप में तैयार करता है. ஒருவேளை அது கனத்துக்குரியதாக இருக்கலாம், மகிமைக்குரியதாக இருக்கலாம், ஆசீர்வாதத்துக்குரிய இருக்கலாம், அற்புதங்களை செய்கிறதா இருக்கலாம், தேவனை துதிக்கிறதா இருக்கலாம், ஆராதனை செய்கிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தான் உன்னை உருவாக்கினார் என்று நீ ஒருபோதும் மறந்து விடாதே. हो सकता है वो बर्तन आधार के लिए हो सकता है, ऊंचा स्थान के लिए हो सकता है, या परमेश्वर की आराधना करना या सेवा करना हो सकता है, पर ये नहीं बोलना कि परमेश्वर ने तुम्हें तैयार किया है. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நாம் களிமண் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. हम एक मिट्टी है ये भी हमें नहीं भूलना है. இந்த களிமண்களை தான் கர்த்தர் இன்றைக்கு உருவாக்க போகிறார். इस मिट्टी को परमेश्वर आज तैयार करने वाले. உங்கள் உடைக்கப்பட்ட வாழ்க்கை, உடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சரி செய்து களிமண்களாக இருக்கிற
நம்மை ஒரு கனமான பாத்திரமாக மாற்றப் போகிறார். आपका टूटा हुआ जिंदगी, आपका टूटा हुआ परिवार को सही करके परमेश्वर आपको एक मूल्य बर्तन बनाने वाले हैं। விசுவாசத்தோடு கவனிங்க. இந்த நாளில் நாம் எல்லாம் ஒரு களிமண் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. आज के दिन हम मिट्टी है ये हमें नहीं भूलना है। இந்த களிமண் தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. ये मिट्टी परमेश्वर को आज चाहिए है। இன்றைக்கு ஆண்டவர் இந்த களிமண்களை விசேஷவித பாத்திரங்களாக மாற்றப் போகிறார். आज परमेश्वर इस मिट्टी को विशेष बर्तन बनाने वाले हैं। ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2:20. 2 तीमुथी में 2 में 20 पढ़कर देखेंगे। ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். बड़े घर में न केवल सोने चांदी ही के पर काठ और मिट्टी के बर्तन भी होते हैं, कोई कोई आदर और कोई कोई अनादर के लिए। ஒரு பெரிய வீட்டில் एक बड़ा से घर में உங்கள் வீட்டில் கூட அநேக பொருள்கள் இருக்கு இல்லையா? அநேக பொருள்கள் இருக்குது. ஒன்று மகிமை, ஒன்று கனத்துக்குரியதாக இருக்குது. आपके घर में भी अनेक सामान है ना, उसमें से कोई है जो आधार के लिए। வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய வீட்டில் பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் என்ன இருக்கிறது? பொன்னும் வெள்ளியும். एक बड़ा सा घर में सोना और चांदी है। இப்போ உங்கள் வீட்டில் இருக்கா? இந்த லாக்டவுனில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? क्या आपके घर में है सोना और चांदी? शायद ये लॉकडाउन में थोड़ा थोड़ा सब निकल रहा है। திரும்ப வந்துடும், பயப்படாதீங்க. फिर से आएगा, मत डरो तुम। போனதெல்லாம் திரும்ப கொடுக்க தான் தேவன் இந்த செய்தி வழியாக உங்களுடைய வாழ்க்கை, களிமண்ணுங்கிற இந்த வாழ்க்கையை உங்கள் வீட்டிலிருந்து வெளியே போனதெல்லாம் திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு வரும்படிக்கு கர்த்தர் செய்வார். खोया हुआ सारी चीज को फिर से लाने के लिए परमेश्वर इस सुसमाचार के द्वारा आपसे बात कर रहे हैं। ஒருவேளை எப்படி நாட்களை கழிப்பது என்று இந்த களிமண்கள் யோசித்து கொண்டு இருந்தால், இந்த களிமண்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். திரும்பவும் உங்கள் வீட்டை தேடி எல்லாம் திரும்ப வரும். अगर इस मिट्टी सोच रहा है कि मैं अपनी ज़िंदगी कैसा जीऊँ, अपने आप को परमेश्वर के हाथ में सौंप दो। परमेश्वर फिर से सब कुछ खोया हुआ वापस आपके घर पर लेके आएंगे। அதுக்கு தான் ஆண்டவர் சொல்வார், பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியும் பார்த்தீங்களா, வெள்ளியும் பொண்ணு மாத்திரமல்ல, மரங்களும் மண்ணுமான பாத்திரங்கள் கூட வீட்டில் இருக்கிறது. इसलिए परमेश्वर कहते हैं कि बड़ा सा घर में सोना और चांदी का बर्तन केवल नहीं परंतु काठ और मिट्टी का बर्तन भी है। அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். उसमें से कोई आदर के लिए और कोई अनादर के लिए उपयोग होता है। இப்போ ஆண்டவர் நம்ம வீட்டில் எல்லா விதமான பொருள்களையும் வைத்திருக்கிறார். சில கனத்துக்கு உரியது. तो परमेश्वर हमारे घर में सारे तरह के सामान रखे हैं, उसमें से कई आदर के लिए उपयोग होता है। ஒருவேளை பொண்ணாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மண்ணாக கூட இருக்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தை தேவன் உங்கள் வீட்டில் வைத்திருக்காரு பாருங்க. चाहे सोना हो सकता है, चांदी हो सकता है, काठ या मिट्टी, पर उसमें एक बर्तन परमेश्वर आपके घर में रखी है। எதற்காக வைத்திருக்கிறார்? இது கனத்துக்கும் இது கனவீனத்துக்கும் என்று தேவன் வைத்திருக்கிறார். क्यों रखे हैं? ये आधार और ये अनाधार के उपयोग के लिए रखे हैं। ஏன் இதை வைத்தேன் என்று நாம் கேட்க முடியாது. தேவன் அதை வீட்டில் நமக்கு வைத்திருக்கிறார். क्यों इसे रखे ऐसा हम नहीं पूछ सकते, क्योंकि परमेश्वर ने इसे हमारे घर में रखे हैं। யோசித்து பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் ஒரு வீட்டில் தேவையானது நிறைய இருக்கு, தேவை இல்லாத பொருள்கள் தான் நிறைய இருக்கு. सोच कर देखना, हमारे घर में उपयोग चीज़ है पर ना उपयोग चीज़ ही ज़्यादा है। இப்போ உங்கள் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை 2 மூட்டை வேஸ்டேஜ் தான் நிறைய இருக்குது. அதை தான் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். अगर आप घर साफ करके देखेंगे तो 2 गुनी तक आपको ना उपयोग चीज़ मिलेगा। கனவீனமானதை அதிகமாக சேர்த்து வைக்கிறோம், கனத்துக்குரியதை இல்லாமலே போய்க்கு விடுகிறோம்.
आदर चीज़ बहुत कम होता है, अनादर चीज़ हम बहुत जमा करके रखते हैं। இன்னைக்கு என் அன்புக்குரிய தேவச்சனம் உங்கள் வீட்டில் கனத்துக்குரியது என்ன இருக்குன்னு யோசித்து பாரு. मेरे प्रिय परमेश्वर के लोग, आज आप सोच कर देखना आपके घर में आदर की चीज़ क्या है। குயவன் கையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, குயவன் கையில் உங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள், ஒருவேளை நீங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் எதிர்காலங்கள் எல்லாம் கனத்துக்குரியதாய் கர்த்தர் மாற்றி விடுவார். यदि परमेश्वर के हाथ में आप अपनी ज़िंदगी, अपने परिवार और सारी चीज़ को सौंपेंगे तो वो आपको एक आदर बर्तन बना देगा। கனவீனமாக இருக்கிற இந்த பாத்திரங்கள், பலவீனமாக இருக்கிற இந்த பாத்திரங்கள், புரோஜனமற்று இருக்கிற இந்த பாத்திரங்கள், உபயோகமற்று இருக்கிற இந்த பாத்திரங்கள் எல்லாம் கூட நீங்கள் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் கனத்துக்குரியதாய், மகிமைக்குரியதாய் மாற்றி விடுவார். अनादर इस बर्तन को, कमज़ोर इस बर्तन को, ना उपयोग इस बर्तन को जब आप परमेश्वर के हाथ में सौंपेंगे वो इसे आदर और महिमा का बर्तन बना देगा। இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு யோசித்து பாரு. சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம் இருக்கா என்று யோசித்து பாரு. आज आपके घर में क्या है आप सोच के देखना। सुख, समाधान, खुशी है क्या आप सोचो। இல்லாவிட்டால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கைங்கிற அந்த களிமண்ணை அப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களை உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். अगर नहीं है तो आपकी ज़िंदगी ये मिट्टी को परमेश्वर के हाथ में सौंप दो, वो आपको फिर से बनाने के लिए तैयार है। உடைந்து போன உங்கள் வாழ்க்கை, சிதைந்து போன உங்கள் பாத்திரங்களை அவர் மறுபடியும் சரி செய்ய அவரால் தான் முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உருவாக்குகிற கர்த்தர். टूटा हुआ आपका ज़िंदगी फिर से वो ही की जोड़ सकता है, क्योंकि वो ही की है तैयार करने वाला परमेश्वर। சிருஷ்டிகர் அவர் தான் இந்த வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், தண்ணீரை சிருஷ்டித்தார், மரம் செடிகளை சிருஷ்டித்தார், பறவைகளை சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார். क्योंकि उसने सबको सृष्टि किया, आकाश और पृथ्वी, सारे समुद्र, सारे पक्षी और मनुष्यों की भी उसने ही सृष्टि किया। பாருங்க, மனுஷனை சிருஷ்டிக்கும் போது சும்மா ஒரு குழந்தையாக சிருஷ்டிக்கவில்லை, நல்ல ஒரு பூரண புருஷனாக 30 வயது வாலிபனை கர்த்தர் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். जब मनुष्य को परमेश्वर ने सृष्टि किया, एक बच्चे की तरह सृष्टि नहीं किया, बल्कि उसको 30 साल का एक पुरुष के द्वारा सृष्टि किया। கர்த்தர் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஒரு குழந்தை பிறகுன்னா 10 மாதம் ஆகுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி 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 10 மாதத்துக்கு பிறகு பூரணம் அடைந்து இந்த பூமியை பார்க்கிறது. अगर एक बच्चा पैदा होता है तो उसे 10 महीना लगता है तैयार होने के लिए। 10 महीने के बाद ही वो उस पृथ्वी को देखती है। ஆனால் ஆண்டவராக சிருஷ்டிக்கும் போது, ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கும் போது 30 வயதாக இருந்தது. लेकिन जब परमेश्वर ने एक मनुष्य को सृष्टि किया तो वो 30 साल का था। அந்த சிருஷ்டிகருக்கு தான் அதிகாரம் உண்டு, அந்த களிமண்களுக்கு அதிகாரம் உண்டு அவனை உருவாக்குவது. क्योंकि परमेश्वर को ये वो अधिकार है उसे तैयार करने के लिए। 30 வயதில் ஆதாம் உருவாக்கப்பட்டார். 30 साल में आदम तैयार हुआ था। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருக்கும் 30 வயதாக இருந்தது. जब परमेश्वर यीशु मसीह इस पृथ्वी पर आए, जब वो बपतिस्मा लिए तभी उनका भी 30 साल था। இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது 30 வயது, ஆதாம் உருவாக்கப்பட்ட போது 30 வயது. यीशु मसीह बपतिस्मा लेने के टाइम 30 साल के थे और आदम जब तैयार हुआ था वो 30 साल का था। 30 வயதில் ஆதாமுடைய வழியாக பாவம் நுழைந்து பாவ சந்நிதியாக மாறினதுபடினால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 30 வயதில் ஞானஸ்நானம் எடுத்து அந்த பாவத்தினுடைய பரிகாரம் செய்து விட்டவர். இரத்தத்தினால ஆதாமுடைய பாவத்திலிருந்து வந்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தின் வழியாக ஆண்டவர் எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். आदम के 30 साल में उसके द्वारा जो पाप इस पृथ्वी पे आया, वही 30 साल में परमेश्वर यीशु मसीह ने बपतिस्मा लेकर उसके सारे पाप को मिटा दिया। என் அன்பான தேவச்சே, சிருஷ்டிகருடைய கருத்தில் நீ இருக்கிறாயா என்று யோசித்துப்பா. मेरे प्रिय परमेश्वर के लोग, सृष्टि करने वाले के हाथ में आप लोग है कि नहीं, सोच कर देखो। உன் வீட்டில் நீ இருக்கிறாய், உன் வீட்டில் உனக்கு கனம் இருக்கா என்று யோசித்துப்பா. நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு கனம் இருக்கா என்று யோசித்துப்பா. நீ இருக்கிற ஸ்தானத்தில், இருக்கிற ஏரியாவில், இருக்கிற வீதியில், இருக்கிற ஸ்தானத்தில் நீ கனமுள்ளவளா பாத்திரமாக இருக்கிறாயா, கனவீனமான பாத்திரமாக இருக்கான்னு யோசித்துப்பா.
आपके घर में, आपके परिवार में, जो भी जगह पे आप काम करते, जो भी एरिया में आप रहते, वहाँ पर आप एक आधार बर्तन है कि नहीं सोच कर देखना। ஒருவன் யாருக்கும் பிரயோஜனமில்லாத பாத்திரம் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட களிமண்ணுள்ள அந்த பாத்திரங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். अगर एक अनादर बर्तन है तो आज अपनी ज़िंदगी को परमेश्वर के हाथ में मिट्टी के रूप में सौंप दो। அன்புக்குரிய தேவச்சந்தன், சிருஷ்டிகர் தான் நம்மை உருவாக்க முடியும். मेरे प्रिय परमेश्वर के लोग, सिर्फ परमेश्वर ही हमें तैयार कर सकता है। சிருஷ்டிகர் தான் நம்மை சரிப்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும், சுகப்படுத்த முடியும். என் அன்புக்குரிய தேவச்சந்தன், सृष्टि करने वाले परमेश्वर ही हमें सही कर सकता है, हमें समाधान दे सकता है, हमें चंगाई दे सकता है। சிருஷ்டிகளுடைய கரத்தில் இருக்கும்போது அதை அவர் அழகாய் உண்டாக்குகிறார். जब परमेश्वर के हाथ में है हम वो अच्छे तरीके से तैयार करते हैं। இன்றைக்கும் இந்த களிமண்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கிறார். आज भी इस मट्टी हमको परमेश्वर एक अच्छी ज़िंदगी रखी है, ஆனால் களிமண் ஆண்டுடைய கரத்தில் இருக்கணும். लेकिन मिट्टी परमेश्वर के हाथ में रहना चाहिए। அப்பொழுதுதான் அந்த களிமண்களை கர்த்தர் சரி பண்ணுவார். तभी परमेश्वर उस मिट्टी को सही करेंगे। நாம் தேவனுடைய கரத்தில் இல்லாத போது இந்த களிமண்களால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. अगर हम परमेश्वर के हाथ में नहीं है तो हम ना उपयोग हो जाएंगे। இன்றைக்கும் ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, களிமண் போன்ற என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய சுத்தத்தின்படி என்னை சிருஷ்டியும் என்று ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் எதிர்காலங்கள் புதிதாக சிருஷ்டிக்கப்படும். आज भी हम बोलेंगे, मट्टी के रूप में मैं अपने आप को आपके हाथ में सौंपता हूँ, आप मुझे सृष्टि करना। जब आप ऐसा बोलेंगे आपके आने वाले दिन और अच्छा परमेश्वर तैयार करेंगे। நாள் புதிதாக சிருஷ்டிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை புதிதாக சிருஷ்டிக்கப்படும். அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது. आपकी ज़िंदगी एक नया सृष्टि के रूप में बनाया जाएगा। கொய்யவன் கையில் நாங்கள் களிமண்களாக இருக்கிறோம். कुमार के हाथ में हम एक मिट्टी बनकर रहते हैं। ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கும், நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை பராமரியும் என்று நாம் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த களிமண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் எதிர்காலத்தை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். परमेश्वर आप मुझे तैयार करो, आप मुझे चलाओ, आप मुझे संभालो। जब आप ऐसा बोल के परमेश्वर को सौंपेंगे तभी परमेश्वर इस मिट्टी को एक अच्छा ज़िंदगी देंगे। அநேக பாத்திரங்களை சாத்தான் உடைத்து போடுகிறார். अनेक बर्तन को शैतान तोड़ देता है। சின்ன பின்னமாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கு, பாத்திரங்கள் உடைக்கப்பட்டு. कितना परिवार टूटे हैं, कितना बर्तन टूटे हैं। ஒரு ஓட்ட பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்ற நிற்குமா? நிற்காதல்ல. अगर आप टूटे हुए बर्तन में पानी डालेगा तो रुकेगा? नहीं रुकेगा। அந்த ஓட்டையான பாத்திரத்தை கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தான் அந்த ஓட்டை அடிக்க சர்வ வல்லமை தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். जब वो टूटा हुआ बर्तन को आप परमेश्वर के हाथ में सौंपेंगे, उसे तैयार करने के लिए परमेश्वर सामर्थ है। உன் உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை சீர்படுத்த தேவனுடைய கரம், சிருஷ்டிகருடைய கரத்தில் உன் பாத்திரம் இருக்கும்போது ஒன்றுக்கு பிரயோஜனமில்லாத உன் பாத்திரத்தை எடுத்து கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில், மகிமைக்குரிய ஸ்தானத்தில், விலையேறப்பெற்ற ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். टूटा हुआ आपकी ज़िंदगी, आपके बर्तन जब परमेश्वर के हाथ में रहेगा तो वो उसे तैयार करके उपयोग बनाने के लिए, आपको आशीर्वाद करने के लिए सामर्थ परमेश्वर है। யோசித்து பாருங்கள், सोच कर देखना, இன்றைக்கி ஒன்றுமில்லாத எத்தனை பேரை தேவன் ஐஸ்வர்யவான்களாய், கோடீஸ்வரர்களாய் மாற்றி இருக்கிறார். ना उपयोग कितने लोग को परमेश्वर ने ऐश्वर्यवान बनाया है। களிமண்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். सारे मिट्टी को परमेश्वर ने आशीर्वाद किया है। எத்தனையோ பேர் படிக்க தெரியாது, அவர்கள் எல்லாம் தேவன் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறத நாம் பார்க்கிறோம் அல்லவா? कितने लोग को पढ़ने नहीं आता है फिर भी परमेश्वर उन्हें आशीर्वाद किए हम देखते हैं। ஒன்றுத்துக்கும் உதவாது இருந்த களிமண்கள் எல்லாம் தேவன் விசேஷவித பாத்திரங்களாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார் அல்லவா? ना उपयोग कितने बर्तन को आज परमेश्वर ने एक विशेष बर्तन तैयार किए हैं। அவர்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார்.
जब हम परमेश्वर के हाथ में सौंपेंगे तो परमेश्वर ये कार्य करेंगे। உங்கள் குடும்பத்திலே உன்னை விசேஷ விதமாக சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பார். அதான் விசேஷம். आपके सारे परिवार में परमेश्वर आपको एक विशेष रूप से सृष्टि करेंगे। இந்த களிமண்கள் எல்லாம் எப்போது ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறதோ அப்போது அந்த களிமண்கிற உன் குடும்பத்தை விசேஷப்படுத்திடுவார். जब इस मिट्टी सारे परमेश्वर के हाथ में अपनी ज़िंदगी को सौंपेंगे तो परमेश्वर इस मिट्टी को विशेष रूप में तैयार कर देंगे। உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உன்னை மாத்திரம் விசேஷப்படுத்தி கனமுள்ள பாத்திரமாக உன்னை நிறுத்துவார். अगर तुम्हारे आजू बाजू में 1000 लोग रोएंगे तो भी परमेश्वर आपको एक विशेष बर्तन तैयार करके खड़ा करेंगे। உன் குடும்பத்தில் உனக்கு தனி மரியாதை தனி கௌரவத்தை தேவன் உண்டாக்கி தருவார். आपके परिवार में आपको एक अलग इज्जत और एक अलग स्थान परमेश्वर तैयार करके देंगे। அந்த சிருஷ்டிகருடைய கரத்தில் இருக்கும்போது அந்த களிமண்களுக்கு தேவன் விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். क्योंकि सृष्टि करने वाले के हाथ में जब हम रहते हैं उस मिट्टी को परमेश्वर एक विशेष स्थान तैयार करके रखे है। அன்பான தேவச்சனமே, मेरे प्रिय परमेश्वर के लोग, இந்த களிமண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க தேவன் விரும்புகிறார். इस मिट्टी को अच्छा जिंदगी देने के लिए परमेश्वर चाहते हैं। ஒருவேளை தொடர்ந்து இப்படியே ஊரடங்கு போயிட்டே இருக்கேன், அடுத்து என்ன செய்வது, இதுவரைக்கும் எப்படியோ சமாளித்து விட்டோம், இனி என்ன செய்வது என்று யோசிக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் ஜனங்களும் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒன்று நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம உருவாக்கின ஒரு சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. अगर आप ऐसा सोच रहे हैं कि इतना दिन हमने लॉकडाउन पे संभाल लिए, पर अगर और लॉकडाउन होगा तो हम क्या करेंगे, आगे हम क्या करेंगे, ऐसा आपका सोच है तो एक चीज़ याद रख लेना, आपको तैयार किया हुआ एक सृष्टि करने वाला परमेश्वर है। அந்த சிருஷ்டிகர்த்தர் தான் சகலத்தையும் உனக்காக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். वो सृष्टि परमेश्वर ही तेरे लिए सब कुछ करने के लिए सामर्थ है। அவர் முழுவதும் நம்பிடு. उस पर पूरा भरोसा करना। சிருஷ்டிகர் உன்னை சரியாக போஷித்து நிச்சயமாய் நடத்துவார். அல்லேலூயா. वो तुझे संपूर्ण भोजन देके चलाएगा। நம்ம ஒரு பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். திராட்சை செடியே சுராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். சொல்லுவோம், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உமக்காயிருகின்ற கிளை நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, உள்ளமோ மகிழுதையா, உம்மோடு இருப்பதினால் உள்ளமே மகிழுதையா, உம்மோடு இருப்பதினால் கள்ளம் நீங்குதையா, எனக்கு கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். சொல்லுவோம், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள். சொல்லுவோம், குயவன் கையில் உள்ள ஏந்தி
சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் உருவாக்கும், சித்தம் போல் உருவாக்கும், சித்தமாய் உருவாக்கும், நித்தம் கரத்தில் நாங்கள் நித்தம் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். சொல்லுவோம், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். வார்த்தையில் நிலைத்திருந்து கமினமும் கனி கொடுக்கும், வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் சீடர்கள் நாங்கள் ஐயா, வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம். சொல்லுவோம், வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம், தியானம் செய்கின்றோம். நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். சொல்லுவோம், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய். ஹல்லேலூயா. हालेलुया। இந்த களிமண்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வச்சிருக்கு. इस मिट्टी को अच्छा जिंदगी रखा है वो। கொஞ்சம் வேதத்தை கவனித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5 7 வசனங்களை தியானிக்க போகிறோம். हम 2 कुरिन्थियंस 4 में 5 से लेकर 7 तक पढ़ेंगे। நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையும் இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். क्या कि हम अपने आप को नहीं परंतु मसीह यीशु की प्रचार करते हैं कि वह प्रभु है, और अपने विषय में यह कहते हैं कि हम यीशु की कारण तुम्हारे सेवक हैं। கண்டினியூ. இதுங்க பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையை அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, நல்ல கவனிங்க, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். इसलिए कि परमेश्वर ही है जिसने कहा कि अंधकार में ज्योति चमके, और वही हमारा हृदय में चमके, कि परमेश्वर की महिमा की पहचान की ज्योति यीशु मसीह के चेहरे से प्रकाशमान हो। परंतु हमारे पास ये धन मिट्टी के बर्तन में रखा है, कि यह असीम सामर्थ हमारे ओर से नहीं वरन परमेश्वर ही की ओर से ठहरे। பார்த்தீங்களா, இந்த மண்பாண்டங்களில் தேவனுடைய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். देखा आपने, इस मिट्टी के बर्तन में हम परमेश्वर के धन पाए हैं.
இந்த களிமண்களிலே தேவனுடைய பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். इस मिट्टी में हम परमेश्वर के धन पाए हैं। ஆதலால்தான் எங்களை நாங்கள் பிரசங்கிக்காமல், எங்களை நாங்கள் உயர்த்தாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா இடங்களிலும் உயர்த்தும்படிக்கு எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம். इसीलिए हम अपने आप को ऊंचा ना करते हुए परमेश्वर यीशु मसीह के नाम सारी जगह में ऊंचा करने के लिए हमें अपने आप को अर्पित की है। இது எங்களால் உண்டானது அல்ல, இந்த மண்பாண்டத்துக்கு அல்ல, இந்த களிமண்களுக்கு அல்ல, களிமண்களுக்குள்ள இந்த பொக்கிஷத்தை அந்த ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும்படிக்கு எங்களை நாங்கள் பிரசங்கிக்காமல், ये हमसे नहीं हुआ है, इस मिट्टी के बर्तन से नहीं हुआ है, परंतु इस मिट्टी के बर्तन में धन रखा परमेश्वर के द्वार से हुआ है। கர்த்தரே தேவன் என்று பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம். परमेश्वर ही प्रभु है, ऐसा हम बता रहे हैं सबको। இந்த மகத்துவமான அபிஷேகத்தை, இந்த வல்லமையை எதில் நாங்கள் பெற்றிருக்கிறோம்? इस सामर्थ और इस अभिषेक को हम किस पर पाए हैं? இந்த களிமண் ஆகிய மண் பாண்டங்களில். கவனித்து பார்த்தீர்களா? इस मिट्टी बर्तन में हम पाए हैं। மண் பாண்டங்களில் பெற்றது. எப்போ உடைந்து போகும் தெரியாது, எப்போ நம்ம மூச்சு நிற்கும் தெரியாது, எப்போ நம்ம மறித்து போகும் எப்போது என்று நமக்கே தெரியாத ஒன்றில் நாம் இவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்களை நாம் பெற்று இருக்கிறோம். मिट्टी के बर्तन में पाए हैं। कभी टूटेगा पता नहीं, कभी जिंदगी खत्म होएगा पता नहीं, कभी आखिरी सांस होएगा पता नहीं, पर इस मिट्टी के बर्तन में एक अच्छे सामर्थ को हम पाए हैं। மண்பாண்டங்களாகிய நம்மளுக்குள்ள தேவனுடைய பொக்கிஷம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆதலால் எங்களை நாங்கள் பிரசங்கிக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவன் என்று எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கிறோம். इस मिट्टी के बर्तन में हम परमेश्वर के सामर्थ, परमेश्वर के ज्ञान, परमेश्वर के कृपा, परमेश्वर के सहायता पाए। इसीलिए हम अपने आप को हर जगह में ऊंचा नहीं करते, परंतु परमेश्वर यीशु मसीह के नाम को हम ऊंचा करते हैं। இதை பிரசங்கிக்கும்படிக்கு தேவன் இந்த மண்பாண்டங்களுக்குள்ள, இந்த களிமண்களுக்குள்ள தேவன் விசேஷித்த பொக்கிஷமான அபிஷேகத்தை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். इसे बताने के लिए परमेश्वर इस मिट्टी के बर्तन में विशेष अभिषेक को रखा है। சிருஷ்டிகர்த்தர் सृष्टि परमेश्वर இந்த மண்பாண்டங்களை நினைவு கூர்ந்தார். इस मिट्टी के बर्तन को याद किया இன்னைக்கு தேவன் நம்மளை உயர்த்தி இருக்கிறார், और परमेश्वर हमें ऊंचा किया है, நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். हमें आशीर्वाद और महिमा किया காரணம் है। என்ன? இந்த களிமண்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடி. कारण इस मिट्टी सारे परमेश्वर के हाथ में है। என் அன்புக்குரிய தேவச்சி, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் களிமண் என்பதை மறந்துவிடக்கூடாது. मेरे प्रिय परमेश्वर के लोग, आपके परिवार में सब लोग एक मिट्टी है, ये आप कभी नहीं भूलना। ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. अपने आप को परमेश्वर के हाथ में अर्पित करना नहीं भूलना। நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. कल क्या होगा ये हमें नहीं पता। இன்றைக்கு இருக்கிறோம், இன்றைக்கு நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். மரித்தவர்களும் மரணக்குழியில் இறங்கினவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்கள், தேவனை ஆராதிக்க மாட்டார்கள். ஜீவனோடு இருக்கிற நீங்களும் நானும் தான் தேவனை ஆராதிக்க முடியும். இந்த பொக்கிஷங்களை மண்பாண்டங்களாகிய நம்முடைய சரீரங்களை நாம் பெற்றிருக்கிறோம். आज हम परमेश्वर के हाथ में अपने आप को अर्पित करेंगे। मरे हुए लोग परमेश्वर की आराधना नहीं कर सकते, जीवित हम ही उसकी आराधना कर सकते। इस धन को इस मिट्टी के बर्तन में परमेश्वर ने रखा है। எவ்வளோ விசேஷமான அபிஷேகம், எவ்வளோ விசேஷமான பொக்கிஷத்தை பிரயோஜனமில்லாத இந்த களிமண்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். कितना विशेष धन परमेश्वर ना उपयोग इस मिट्टी पर रखे है। ஒரே வீட்டில் நிறைய இருந்தாலும் நம்ம விசேஷத்தில் கனத்துக்குரியவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். चाहे एक ही घर में कितने भी जन हो, हमें परमेश्वर एक विशेष लोग बना के रखे है। நீங்கள் என்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, இயேசு கிறிஸ்து என்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பித்தீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாளிலிருந்து என்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தீர்களோ, அன்றிலிருந்தே கர்த்தர் உங்கள் வாழ்க்கை விசேஷப்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விசேஷப்படுத்தி சிருஷ்டிகர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார் அல்லவா? जिस दिन अपने परमेश्वर यीशु मसीह को अपना लिए, जिस दिन अपने परमेश्वर यीशु मसीह को स्वीकार किए, उस दिन से आपके परिवार और आपको विशेष करके परमेश्वर आशीर्वाद किए है।
எத்தனை நிந்தனைகளை மாற்றியிருக்க, எத்தனை எதிரிகளை நம்ம இடத்துல தோற்கடித்து இருக்கிறார், எத்தனை விரோதிகளை துரத்தி இருக்கிறார். யோசித்து பாருங்கள். எத்தனை சத்துருக்கள் துரத்தி இருக்க, நமக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் எழுப்பினார்கள். कितने विरोधी को हम जीते, कितने शैतान को हम जीते, हमारे विरुद्ध कितने लोग उठे, हम कितने लोग को जीते, ये जरा सोच कर देखिए. நம்மை கீழே தள்ளுவதற்காக எவ்வளோ பேர் என்னென்ன திட்டம் வைத்தார்கள், அத்தனை கர்த்தர் முறியடித்தார் இந்த களிமண்களுக்காக. हमें नीचे गिराने के लिए कितना योजना किए थे, सारी योजना को परमेश्वर ने नष्ट किया इस मिट्टी के लिए. நாம் தினம் உயர்ந்து கொண்டே இருக்கிறபடினால் சாத்தான் எப்படியாவது நம்மை கீழே தள்ள வேண்டும் என்று, இந்த களிமண்களை உடைத்து போட வேண்டும் என்று சாத்தான் திட்டங்களை கொண்டு வந்தபோது இந்த களிமண்களை கர்த்தர் சிருஷ்டித்தார், பாதுகாத்தார். जब हम ऊंचा हो रहे थे, हमें तोड़ने के लिए, हमें गिराने के लिए शैतान ने योजना किया था, पर परमेश्वर ने इस मिट्टी को उसका योजना से बचाकर संभाला है. அதாவது தான் வேதம் நாம் கர்த்தருடைய கரத்தில் களிமண்களாக இருக்கிறோம். इसीलिए वचन कहता है हम परमेश्वर के हाथ में मिट्टी है. தினம் உடைக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு காலத்தில் கோபம், எரிச்சல், பாவம், சுபாவம், கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு பயப்படாத காரியங்கள் அப்பப்போ நம்ம உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கோம். நம்மளை பாத்திரங்கள் அப்பப்போ உடைக்கப்படுது. காலை எழுந்தால் உடைக்கப்படுது, ராத்திரில் படுத்தாலும் உடைக்கப்படுது. हम रोज टूट रहे हैं, सुबह उठे तो टूटेंगे, शाम होते टूटते, पाप श्राप अनेक कार्य में झूठ बोलते, गुस्सा होते, ऐसे अनेक कार्य के कारण हम रोज टूटते हैं. மறுபடியும் அதை சரி செய்யணும்னா சிருஷ்டிகருடைய கருத்தில், குயவனுடைய கருத்தில் இந்த களிமண்கள் இருக்க வேண்டும். फिर से हमें अगर सही होना है तो परमेश्वर के हाथ में इस मिट्टी को लेना होगा. குயவனை விட்டு நீங்கள் விலகி நின்று சொன்னால் மறுபடியும் உங்களை வெட்ட வைக்க முடியாத ஒரு பாத்திரமாகவே நீங்கள் வாழ்ந்து முடித்து விடுவீர்கள். अगर परमेश्वर को छोड़ के आप दूर गए तो कभी आप जोड़ नहीं पाएंगे, एक बिना जोड़ने वाला बर्तन बन जाएंगे आप. நீ எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, மறுபடியும் குயவனை தேடி வந்துடுங்க. आप कितना भी दूर गए, फिर से आपको परमेश्वर को ढूंढ के आना है. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். एक पिता को 2 बेटे थे. ஒருவன் ஊதாரியாக இருந்தான். एक अपयोही था. தன் தகப்பனிடத்தில் இருக்கிற ஆஸ்திகளை எல்லாம் அவன் பங்கிட்டு கொண்டு பிரித்து எடுத்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் வாழ்ந்தான். उसके पिता से सारे उसके धन और संपत्ति लेकर वो दूर देश चला गया था. வேதம் சொல்லுகிறது அவனோடு அநேக சிநேகிதர் இருந்தார்கள். துன்மார்க்கமாய் வாழும்போது அநேக சிநேகிதர் இருந்தார்கள். वचन कहता है जब वो दुष्ट के मार्ग में चल रहा था, उसके पास अनेक दोस्त लोग थे उसके साथ. பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர் இருந்தார்கள். பணம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி அனுபவித்து கொண்டு, जब तक उसके पास पैसा था उसके सारे दोस्त उसके साथ थे. நாள் போக எல்லாம் செலவழிந்து போனது. दिन निकलते निकलते उसका सब पैसा खर्चा हो गया था. இப்போது அந்த பாத்திரம் உடைக்கப்பட்டது. अब वो बर्तन टूट गया है. சாப்பிட வழி இல்லாமல் பன்றிகள் சாப்பிடுகிற சாப்பாட்டை அவன் சாப்பிட்டான். खाने के लिए खाना नहीं था तो उसने डुक्कर का खाना खाया. தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட 3 வேளை விருந்துகளை சாப்பிடும் போது தன் சொந்த மகனாகிய அவன் உடைக்கப்பட்ட அந்த பாத்திரம் பன்றி தின்னுகிற தவிட்டை அவன் தின்று கொண்டிருந்தான். पिता के घर में सारे सेवक भी अच्छा खाना 3 समय खा रहे थे, लेकिन उनका एक पुत्र इस टूटा हुआ बर्तन डुक्कर का खाना खाने का स्थिति पे था. என் அன்புக்குரிய தேவச்சனம், உடைந்து போன அந்த பாத்திரம் பன்றி கூட்டத்தில் இருக்கும்போது அவன் நினைத்தான், ஐயோ என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள்லாம் எத்தனை மகிழ்ச்சியோடு கூட, எத்தனை சந்தோஷத்தோடு கூட இருக்கிறார்கள். मेरे प्रिय परमेश्वर के लोग, टूटा हुआ बर्तन जब डुक्कर का खाना खा रहा था, उसने ये सोचा मेरे पिता के घर में कितना सेवक लोग को भी अच्छा खाना मिल रहा है. நான் இன்றைக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறேன்னு, பன்றி கூட்டத்தில் இருக்கிறேன்னு, இந்த நாட்டத்தில் இருக்கிறேன்னு, आज मैं टूटा हूँ, आज डुक्कर के साथ मैं जी रहा हूँ, இந்த அசுத்தத்தில் இருக்கிறேன்னு என்று சொல்லி உடைந்து போனார். इस अशुद्ध में मैं जी रहा हूँ, ये सोचकर वो टूट गया था. வேதம் சொல்லுகிறது அவன் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தான். वचन कहता है उसने एक निर्णय लिया. அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். वो निर्णय क्या था? मैं उठकर अपने पिता के घर पे जाऊंगा. ஆம் பிரியமானவர்களே, எப்போது நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, எப்போது நீங்கள் நொந்து போயிருக்கிறீர்களோ, எப்போது அழுது புலம்புகிறீர்களோ, அப்போது நீங்கள் உடனே தேவன் பக்கம் சார்ந்து விட வேண்டும்.
हाँ मेरे प्रिय लोग, जब भी आप टूटे हुए, आप कष्ट में, आप दुख से, आपको तुरंत परमेश्वर की ओर फिरना है। அவன் சொன்ன என் தகப்பன் வீட்டுக்கு நான் போயிடுவேன். उसने बोला मैं मेरे पिता के घर पे जा रहा हूँ। உடைக்கப்பட்டுட்டேன், எல்லாம் இழந்து போயிட்டேன், எல்லாம் தொலைத்து விட்டேன், टूटा हुआ हूँ, नुकसान में हूँ, सब कुछ खो चुका हूँ, எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். सब लोग मुझे टुकराए। அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வந்தான். वो उठ कर पिता के घर आए। நீங்கள் என் அன்புக்குரிய தேவ சின்னமே விளைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்கள். அப்பா வீட்டுக்கு வந்துருங்க. आप भी मेरे प्रिय लोग, टूटा हुआ आपकी जिंदगी को परमेश्वर के हाथ में सौंप दो, पिता के घर पे आ जाओ। அவன் தூரத்திலிருந்து வரும்போதே தகப்பன் 2 கரங்களை விரித்து, और जब दूर से आ रहा था, उसके पिता उसके दोनों हाथ फैलाकर खड़े थे। பார்த்தீங்களா, உடைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை, சிதறப்பட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தூரத்திலிருந்து ஆண்டவர் பக்கம் நீங்கள் திரும்பும்போது ஆண்டவர் உங்களை சிருஷ்டிகர்த்தர், உங்களை உருவாக்க உண்டாக்கின தேவன் மறுபடியும் உங்களை சரிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். देखा आपने, टूटा हुआ आपका जिंदगी, कष्ट भरे आपकी जिंदगी, जब आप परमेश्वर की ओर फिरेंगे तो परमेश्वर उसे फिर से तैयार करेंगे। உடைக்கப்பட்ட அந்த களிமண் தேவன் பக்கமாய் திரும்பியது. टूटा हुआ उस मिट्टी परमेश्वर की ओर फेरा। வீட்டுக்கு வந்து பார்க்கிறான், எல்லா ஆடல் பாடல் நடனங்களோடு கூட மகிழ்ச்சியோடு கூட தன் அப்பா வீட்டில் நுழைகிறான். जब वो घर पे आके देखा, एकदम नाचते गाते हुए एक दावत था उसके पिता के घर में। இன்றைக்கும் உங்கள் உடைக்கப்பட்ட இந்த களிமண் வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். आज भी इस टूटा हुआ आपकी मिट्टी की जिंदगी परमेश्वर के हाथ में सौंप दो। ஆடல் பாடலின் சத்தத்தை கேட்டு நாட்களாகிவிட்டதா? மகிழ்ச்சியின் நாட்களை கேட்டு வார்த்தைகள் தூரமாகி போய்விட்டதா? खुशी से रहकर नाच के गाना गा के बहुत दिन हो गया है। உடைக்கப்பட்டு இருக்கிறீர்களா? क्या आप टूटे हैं? நொறுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாது. நீங்கள் ஒன்று ஞாபகத்தை வச்சுங்க, நான் ஒரு களிமண், மறுபடியும் என் தகப்பனுடைய கருத்தில் என்னை அர்ப்பணிப்பேன் என்று ஒப்புக்கொடு. चिंता मत करना, एक चीज़ याद रखना कि मैं एक मिट्टी हूँ, मैं फिर से अपने आप को परमेश्वर के हाथ में सौंपूंगा। அப்போது இந்த மண்பாண்டங்களில் நாம் பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வோம். तब इस मिट्टी के बदले में हम धन पाएंगे। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பராக. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த களிமண்கள் நீங்கள் விசேஷ விதமாக இந்த லாக்டவுனில் நீங்கள் விசேஷமாக இருக்க தான் தேவன் விரும்புகிறார். हम प्रार्थना करने से पहले परमेश्वर इस मिट्टी को इस लॉकडाउन में भी विशेष बर्तन बनाने के लिए चाहते हैं। आप विशेष रहने के लिए परमेश्वर चाहते हैं। ஒருவேளை எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள்வோம், நான் களிமண்ணாக இருக்கிறேன், நான் சிருஷ்டிகர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். चाहे कुछ भी हो, एक चीज़ याद रखो, मैं मिट्टी हूँ, सृष्टि करने वाले परमेश्वर के हाथ में हूँ। அவர் என் குடும்பத்தை நடத்தணும். वो मेरे परिवार को चलाएंगे। உண்ண உணவும் உடுத்த உடையும், யாக்கோபு சொல்லுகிறார் இல்லையா, உண்ண உணவும் உடுத்த உடையும் எனக்கு தந்தா நீ தேவனாக இருப்பா. जैसा याकूब ने बोला, खाने के लिए खाना और पहनने के लिए कपड़ा देगा तो तू परमेश्वर होगा। ஆகும் பெரியவா, உண்ண உணவு உடுத்த உடைகள், இருக்க இடம், அது சிருஷ்டிகரால் தான் தர முடியும். हाँ प्रिय लोग, खाने के लिए खाना, पहनने के लिए कपड़ा और रहने के लिए जगह वो सिर्फ सृष्टि करने वाला परमेश्वर दे सकता है। அவர் தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறார், சிருஷ்டிகர்த்து இருக்கிறார். இன்னைக்கு உடைக்கப்பட்டு இருக்க, அடைக்கப்பட்டு இருக்கிறோம். उसने ही तुझे बनाया है। आज टूटे हुए गिरे हुए हैं हम। இந்த களிமண்களுக்கு தேவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். इस मिट्टी को परमेश्वर एक अच्छा जिंदगी रखी है। யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் வீடுகளுக்கு நேராக வருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா களிமண்களையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், சரி பண்ண விரும்புகிறார். आज ये वचन आपके घर तक क्यों आया है मालूम है? सारी मिट्टी को परमेश्वर सही करना चाहता है, आशीर्वाद करना चाहता है। அதுக்கு தான் தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களில் வைத்து இந்த வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். इसलिए परमेश्वर पवित्र आत्मा के द्वारा उसके वचन हमसे बात कर रहा है।
அன்புக்குரிய தேவச்சன் मेरे प्रिय परमेश्वर के लोग, இந்த களிமண்கள் குயவன் கையில் ஷிஃப்ட் ஆகி इस मिट्टी परमेश्वर के हाथ में शिफ्ट होना है। எரேமியா 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் 1-2 வசனத்தை வாசிக்க. हम यिर्मयाह के पुस्तक में 18 में 1 और 2 पढ़ेंगे। எரேமியா 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் 1-2 வசனத்தை வாசிக்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். यहोवा की ओर से ये वचन यिर्मयाह के पास पहुंचा, उठकर कुमार के घर जा और वहाँ मैं तुझे अपने वचन सुनाऊंगा। நீ எழுந்து, நல்லா கவனிங்க, ஊழியக்காரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. सेवक को देख के परमेश्वर बोले, तो उठकर कुम्हार के घर पे जा। எங்கே போ? குயவன் ஒரு பாத்திரம் செய்கிறான் பார்த்தீங்களா, உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு போ, அந்த இடத்துக்கு போ. किधर जाने बोले? कुम्हार के घर पे, जो मिट्टी से बर्तन बनाते उसके घर पे जाने बोले। அங்கே என்னுடைய வார்த்தை உனக்கு சொல்லப்படும். उधर मेरे वचन मैं तुझे बताऊंगा। நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என்னுடைய வார்த்தை உனக்கு சொல்லப்படும். तो उठकर कुम्हार के घर पे जा, वहाँ पर तुझे मेरे वचन बताया जाएगा। எரேமியாவுக்கு தேவன் பேசுகிறார். यिर्मयाह से परमेश्वर बात कर रहे थे। நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் பேசுவேன். तो कुम्हार के घर पे जा, वहाँ पर मैं तेरे से बात करूँगा। நீ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த குடும்பம் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு நீ போனால் தானே தெரியும். वहाँ पर जाएगा तो ही तुझे पता चलेगा कि वो लोग क्या स्थिति पे कैसे टूटे हैं। एक परिवार को आप मिलेंगे तो आपको पता चलेगा। தேசத்தை பாருங்க, இன்றைக்கு எல்லா பக்கத்திலும் மரண பயம். सोच कर देखो, सब जगह मौत का डर है। மரணத்தை சந்திக்கிற நாட்கள், मौत को मिलने का दिन है। நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், हम घर के अंधेरी है, பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். सुरक्षित है। ஆண்டவராக இயேசு சொன்னார், எரேமியா பார்த்து சொன்னார், நீ குயவன் வீட்டுக்கு போப்பா, நீ அங்கே போ. परमेश्वर यीशु मसीह यिर्मयाह को बोले, तो कुम्हार के घर पे जा। அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ சந்தோஷமான இருக்கிற இடத்துக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுகளுக்கு போ, அப்போதான் எல்லாருடைய நிலைமையும் நீ அறிந்து கொள்ளுவா. इसीलिए वचन कहता है, तुम खुशी रहने वाले के घर पे जाने से अच्छा दुख रहने वाले के घर पे जाना, तभी सारी चीज़ आप जान लेंगे। மகிழ்ச்சியான வீடுகளுக்கு போகிறதை காட்டிலும் துக்கமான வீடுகளுக்கு போகும்போது தான் அந்த துக்கம் என்னவென்று நீ அறிந்து கொள்ள முடியும். खुशी रहने वाले के घर पे जाने से अच्छा दुख पे रहने वाले के घर पे जाएंगे तो वो दुख क्या है करके आप महसूस करेंगे। அதனால்தான் எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்னார், நீ குயவனுக்கிட்ட போ, நீ அங்கே போய் அவங்கள பார்த்த பிறகுதான் என்னுடைய வார்த்தை நான் உனக்கு சொல்லுவேன். इसीलिए यिर्मयाह से परमेश्वर ने बोले, तो कुम्हार के घर पे जा, वहाँ पर जाके उनको देख, फिर मैं मेरा वचन तुझे दूंगा। 3 வசனம், அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். सो मैं कुम्हार के घर गया और क्या देखा कि वह चाक पर कुछ बना रहा था। நண்பான தேவச்சன், मेरे प्रिय परमेश्वर के लोग, ஆண்டவர் சொன்ன உடனே எரேமியா குயவன் வீட்டுக்கு போகிறார். परमेश्वर बोलते ही यिर्मयाह कुम्हार के घर गया। குயவன் வீட்டுக்கு போனால் அந்த பார்க்குற குயவன் ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டு இருக்கிறார். कुम्हार के घर पे उसने देखा कि वो एक चाक में एक बर्तन बना रहा था। இந்த தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் ஜெபிக்க முடியும். इस देश के कष्ट को आप देखना, तभी आप प्रार्थना कर सकते हैं। எத்தனை பேர் பசி, எத்தனை பேர் பட்டினிகள், कितने लोग भूख और खाने के बिना जी रहे हैं, எத்தனை துக்கம், எத்தனை வேதனைகள். कितने दुख और कष्ट लोग में है।
நீங்கள் பார்க்கணும், பார்த்தா தான் செபிக்க முடியும். आपको देखना चाहिए, तभी आप प्रार्थना कर सकते हैं। அதுக்கு தான் எரேமியாவுக்கு தேவன் சொன்ன, நீ போய் பாருப்பா, பார்த்தா தான் உனக்கு தெரியும். इसलिए यिर्मयाह से परमेश्वर ने बोले तू जाके देख, तभी तुझे पता चलेगा। மற்றவங்களுடைய பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும்? மற்றவங்களுடைய பாடுகள் உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி ஜெபம் பண்ணுவ? நீ போய் அவங்கள பாரு. दूसरे लोग के कष्ट और दुख आप कैसा जानेंगे? आप जाके उनको देखना, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க. कितने कष्ट उठा रहे, खाने भी नहीं है उन्हें। நீ போய் அவங்க பாரு. அவன் போய் பார்க்குறான், அந்த குயவன் ஒரு பாத்திரத்தை அழகாக அப்படியே உருவாக்கி கொண்டு, वो जाकर देखता है वो कुमार एक बर्तन को बना रहा था। அவர் பார்த்துட்டே இருக்கிறார். நடக்கிற சமயம் என்ன தெரியுமா? கீழே வசந்த வாசிங்கள். उसके आगे क्या हुआ ये हम वचन को पढ़कर देखेंगे। குயவர் குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டு வளைந்து கொண்டிருந்த அந்த மண்பாண்டம் அவன் கையிலே அவன் கையில் கெட்டு போயிற்று. और जो मिट्टी का बासन वो बना रहा था वो बिगड़ गया। என்ன ஆயிடுச்சா? और बासन क्या हुआ? கவனித்து பாருங்க. குயவன் பாத்திரம் வரைஞ்சிட்டு இருக்கிறாரு, இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த பாத்திரம் குயவன் கையில் கட்டு போயிடுச்சு. कुमार मिट्टी से बासन बना रहा था, यिर्मयाह उसे देख रहा था, वो बासन उसके हाथ में ही बिगड़ गया था, உடைந்து போயிடுச்சு. टूट गया था। யோசித்து பாரு. सोच कर देखना, ஒருவேளை அந்த மண் பாத்திரத்தை நீ கொண்டு வந்து வெளியே உடைக்கப்பட்டிருந்தால் அந்த अगर वो பாத்திரம் मिट्टी என்ன का बर्तन இருக்கும்? बनाकर बाहर तोड़ा होगा तो, ஆனால் குயவன் கையில் உடைக்கப்பட்டிருக்கு. लेकिन वो कुमार के हाथ पे टूट गया है। அதான் களிமண் ஆகிய உன் வாழ்க்கை குயவன் கையில் இருக்கணும். इसीलिए मिट्टी आपकी जिंदगी कुमार के हाथ पे होना चाहिए। ஒருவேளை உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, சிதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒன்றத்துக்கும் பிரோஜனம் இல்லாத இருந்தாலும் சரி, அது குயவன் கையில் இருக்கணும். अगर वो टूटा रहेगा तो भी, ना उपयोग रहेगा तो भी, वो कुमार के हाथ पे रहना चाहिए। அதான் வேதம் சொல்லுது, குயவன் கையில் அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. वही वचन कहता है कुमार के हाथ में वो बर्तन बिगड़ गया था। என் அன்புக்குரிய தேவச்சன், प्रिय परमेश्वर के लोग, கெட்டுப்போன உன் பாத்திரம் குயவன் கையில் இருக்கணும். बिगड़ा हुआ आपका बर्तन कुमार के हाथ में होना चाहिए। உடைக்கப்பட்ட உன் பாத்திரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. टूटा हुआ आपका बर्तन परमेश्वर के हाथ में होना चाहिए। யோசித்து பாரு, குயவன் கையில் அந்த பாத்திரம் கெட்டு போச்சு, உடைந்து போச்சு. सोच कर देखिए, कुमार के हाथ में वो बर्तन बिगड़ गया था। அப்பொழுது அப்பொழுது அதை அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஹல்லேலூயா. तब उसने उसी का दूसरा बासन अपनी समझ के अनुसार बना दिया। உடைஞ்சு போச்சு பாத்திரம். टूट गया था बर्तन। இன்னைக்கு கூட நம்ம யோசிக்கல, என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, आज भी हम सोचते हैं ना हमारा जिंदगी ஒன்றும் खत्म பண்ண हो गया। முடியாதுங்க, அவ்வளோதாங்க. ஏன்னா உடைஞ்சு போச்சு. இந்த பிரச்சனைலாம் எப்போ மாறும்? இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, அவ்வளோதான், உடைஞ்சு போச்சு. ये समस्या सब कब बदलेगा? इतना कर्ज हो गया, सब कुछ खत्म हो गया। இதெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும், சீர்படுத்த முடியும்? हम ये सब सही कैसा करेंगे? இதை இருக்கிறது எல்லாம் செலவு பண்ணிட்டு இனி வரும் நாளுக்கு, வரும் நாட்களுக்கு, வரும் மாதத்திற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம். जो भी था वो सब खत्म हो गया था, अभी आने वाले दिन के लिए कुछ बचा नहीं था, கெட்டு போயிட்டு, உடைக்கப்பட்டு. बिगड़ गया था, टूट गया था। நண்புக்குரிய தேவச்சு, मेरे प्रिय परमेश्वर के लोग, உன் உடைந்து போன அந்த பாத்திரம் तेरा टूटा हुआ उस बर्तन குயவன் கையில் இருக்கு. कुमार के हाथ पे होना चाहिए। பாருங்க, வேதம் சொல்ற 4 வசனத்தை வாசிப்போம். குயவர் குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டு வளைந்து கொண்டிருந்த அந்த மண்பாண்டம் அவன் கையிலே அவன் கையிலே கெட்டு போயிற்று. கெட்டு போயிற்று. அப்பொழுது அப்பொழுது அதை அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஹல்லேலூயா. और जो मिट्टी का बासन वो बना रहा था वो बिगड़ गया, तो उसने अपने समझ के अनुसार दूसरा बासन बना लिया था।
ஏன்னா குயவனுக்கு அதிகாரம் உண்டு பார்த்தீங்களா? कुमार को अधिकार है। உடைந்து போன பாத்திரம் ஒன்றதுக்கு புரோஜனம் இல்லை, அவ்வளோதான் என்று நினைத்த அந்த பாத்திரத்தை எடுத்து குயன் வேறு பாண்டமாக வளைந்தான். வேதம் சொல்லு, அவன் பார்வைக்கு ஏற்றபடி. टूटा हुआ उस बर्तन को लेकर उसने उसके समझ के अनुसार एक बर्तन बना दिया था। அவன் இப்போ என்ன யோசிக்கிறான்னா, முன்னை காட்டிலும் இந்த பாத்திரம் இன்னும் அழகாக உருவாக்க வேண்டும். उसने ये सोचा कि पहले से भी इस बर्तन को और अच्छा तैयार करूँगा। உடைந்து போச்சு, இனி தண்ணி ஊற்ற நிற்காதுன்னு தெரியும். அப்போது அந்த குயவன் அந்த தண்ணி நிற்காத அந்த பாத்திரத்தை எடுத்து மறுபடியும் வணைய ஆரம்பிக்கிறார். टूट गया था वो बर्तन, फिर भी वो कुमार ने उसको फिर से पीसने लगा। தன் பார்வைக்கு ஏற்றபடி. ஆம் பிரியமான், உங்கள் விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தருடைய விருப்பத்தின்படி இருக்கும்போது தான் அவர் விரும்புகிறபடி உங்களை வணைந்து ஒரு பாத்திரமாக உங்கள் வீட்டில் நிறுத்த. கனமான பாத்திரம், வீட்டில் எவ்வளோனா இருக்கட்டும், எவ்வளோ பேர்னா இருக்கட்டும், ஆனால் உங்களை கனமான ஒரு பாத்திரமாக अपने समझ के अनुसार एक बर्तन बनाया। हाँ प्रिय लोग, आपके अनुसार नहीं, परमेश्वर के अनुसार आपको बना के, आपको एक विशेष रूप बना के आपके परिवार में वो खड़ा करेगा। விசேஷித்த பாத்திரமாக உங்களை நிறுத்துவார். आपको एक विशेष बर्तन बनाकर वो खड़ा करेगा। ஒருவேளை இப்போ வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, ஒருவேளை உங்களுக்கு எந்த விதமான மதிப்போ மரியாதையோ கௌரவமோ ஏதோ இல்லாமல் இருக்கலாம். हो सकता है आपको कोई इज्जत नहीं देते रहेंगे घर पे या फिर बाहर। ஆனால் இந்த வாழ்க்கை தான் அந்த களிமண்ணை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது வேதம் சொல்லுது, அவன் அந்த களிமண்ணை வேறு பாத்திரமாய் மாற்றும். इस मिट्टी को जब आप परमेश्वर के हाथ में सौंपेंगे, उसी मिट्टी को वो दूसरा बर्तन में बना देता है। உங்களை தான் கர்த்தர் வேற மாற்ற போகிறார், அவ்வளவுதான். आपको ही परमेश्वर बदलने वाले हैं। வேதம் சொல்லுது, சவுல் தேவ ஆவி பெற்றபோது அவன் வேறு மனிதனாய் மாறினான். वचन कहता है साउल जो परमेश्वर का आत्मा पाया और दूसरा मनुष्य बदल गया था। ஆம் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். परमेश्वर का आत्मा जब आपके अंदर आएगा, आप एक नया मनुष्य बन जाएंगे। குயவன் அந்த பாத்திரத்தை வேறாக வணைந்தான். कुमार उस बर्तन को दूसरा बर्तन बना दिया था। வாசிப்போம் அப்பொழுது 5ஆம் வசனம், அப்பொழுது 18:5. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி எனக்கு உண்டாச்சு. तब यहोवा का ये वचन मेरे पास पहुंचा। நல்லா கவனிங்க. எப்பொழுது அவன் பார்த்துட்டே இருக்கிறான் பாருங்க, அந்த பாத்திரம் உடைஞ்சி போச்சு, வேறு எல்லாம் சுக்குநூறாக மாறி போச்சு, இனி ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லை நினச்சி கொண்டு இருக்கும்போதே அந்த குயவன் அதே எடுத்து வேறு பாத்திரமாக அழகாக உருவாக்கிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, वो देख रहा था कि वो बर्तन बिगड़ गया था, तो कुमार ने उस बर्तन को नया बर्तन बना दिया था। उस समय परमेश्वर के वचन यिर्मयाह की ओर आया। இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நல்லா கவனிங்க நண்பான தேவ சின்னமே, ஜெபிக்கிற குடும்பமே, கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக உங்களோடு கூட நேரடியாக உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தோடு கர்த்தர் பேசு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசு. ध्यान से सुनना परमेश्वर के लोग, जो प्रार्थना करने वाले परिवार, जो प्रार्थना करने वाले, आपसे परमेश्वर इस वचन के द्वारा बात कर रहे हैं। இஸ்ரவேலரே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. ஜெபிக்கிறவர்களே, சோர்ந்து போய் இருக்கிறவர்களே, முடிந்து போச்சு அவ்வளோதான் என்று நினைக்கிற உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். हे इज़राइल, आपसे परमेश्वर बात कर रहे हैं, जो दुख से कष्ट से है, आपसे परमेश्वर ये वचन के द्वारा बात कर रहे हैं। 6 वचन हम पढ़ेंगे। இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே என்று சொன்னால் நீங்களும் நானும் தான், ஜெபிக்கிற குடும்பம். इज़राइल मतलब आप और मैं, जो प्रार्थना करने वाले परिवार। ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட குடும்பம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட குடும்பமே இஸ்ரவேல் குடும்பமே. जो यीशु मसीह के द्वारा उद्धार पाए, जो यीशु मसीह को अपना लिए, ये इज़राइल की परिवार। கவனிங்க, ध्यान देना। வாசிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று
சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார். ए इज़राइल के घराने, यहोवा की ये वाणी है कि इस कुमार की नहीं तुम्हारी साथ क्या मैं भी काम नहीं कर सकता? என் அன்புக்குரிய தேவ சொந்தமே, मेरे प्रिय परमेश्वर के लोग, உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை குயவன் சரி பண்ணுகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களே, அந்த குயவன் உடைந்தப்பட்ட பாத்திரத்தை சரி பண்ணியது போல இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்களாம் என்னுடைய கரத்தில் இருங்கள், நான் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி. जैसा उस टूटा हुआ बर्तन को उस कुमार ने ठीक किया, वैसा इज़राइल के लोग, आप लोग मेरे हाथ में रहना, मैं आपको ठीक करूँगा और तैयार करूँगा. குயவன் கையில் இருக்கிற அந்த களிமண், என் அன்புக்குரிய தேவச்சன், எப்படி உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் எதில் உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்தில் அந்த களிமண் போய் சேரும்போது உடைக்கப்பட்டு இருக்கிற உன் பாத்திரத்தை தேவன் சீர்படுத்திடுவார். कुमार के हाथ पे वो मिट्टी, चाहे वो कैसा भी टूटा हो, वो फिर से बनाएगा. परमेश्वर के हाथ में आपकी ज़िंदगी आप देंगे, चाहे आप कोई भी पाप कोई भी श्राप पे रहेंगे, वो आपको सही बना देगा. பாருங்க, 6ஆம் வசனம் மறுபடி வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் இந்த குயவன் செய்தது போல செய்தது போல நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ए इज़राइल की घराने, जैसा इस कुमार ने किया बर्तन के साथ, वैसा मैं आपके साथ नहीं कर सकता? இதோ இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? ए इज़राइल के घराने, जैसा मिट्टी कुमार के हाथ में है, वैसा तुम लोग मेरे हाथ में हो. குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். जैसे कुमार के हाथ में मिट्टी है, वैसा तुम लोग मेरे हाथ में है. இப்போ விளங்குச்சா? நம்மளாம் ஒரு களிமண். अब समझा, हम मिट्टी है. அதான் வேதம் சொல்கிறது. ஏசாயா 64:8 வசனத்தை வாசிக்க கேட்டும் விளங்கிக் கொள்ள முடியும். इसीलिए वचन कहता है, एसाया 66 में 8 में हम पढ़कर देखेंगे. ஏசாயா 64:8 வசனம். அல்லேலூயா. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. நல்ல கவனிங்கப்பா என் அன்பான தேவச்சந்தமே, உடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும்படிக்கு, உடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் குடும்பத்தை சரி பண்ணும்படிக்கு, வியாதியோ பிரச்சனையோ கவலையோ கண்ணீரோ எதில் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலோ, குயவன் கையில் களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம். ध्यान से सुनना टूटे हुए मेरे लोग, जो भी कष्ट में, दुख में, जो भी पाप में, श्राप में आप टूटे हुए गिरे हुए, आपसे परमेश्वर बात कर दे. आप परमेश्वर के हाथ में अपनी मिट्टी को सौंपेंगे तो இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. இப்போதும் நீங்கள் வீட்டில் சொல்லுங்க, ஆண்டவரே நீதான் எங்களுடைய தகப்பன், நீதான் எங்களுடைய பிதா. अभी भी हम सब घर पे बोलेंगे, परमेश्वर तू ही हमारा पिता है, तू ही हमारा सहारा है. நாங்கள் களிமண். விளங்குச்சு இப்போ நம்ம யாருன்னு? हम एक मिट्टी है. समझा आप लोग को हम कौन है? இன்னும் நம்மளாம் யாரு? कौन है हम लोग? களிமண்கள். मिट्टी சொல்லுங்க. है. என்னது? சில படிக்காத பசங்களை பார்த்து சொல்லுங்க, உன் மண்டையில் களிமண்ணாக இருக்குன்னு. இப்போ சொல்லுங்க, என் மண்டையில் மட்டும் இல்லைங்க, நான் மொத்தமாகவே களிமண் தான். बहुत लोग जो पढ़ाई नहीं करते वो बच्चे को बोलते हैं तेरे सिर पे क्या मिट्टी है. अभी बोलना, मेरे सिर पे नहीं, मेरा शरीर पूरा मिट्टी है. விளங்குச்சா உனக்கு? समझा आप लोग? வெறும் மண்டையில் மூளை இருக்கா களிமண் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி தானே கேட்டிருக்காங்க. लोग पूछते दिमाग है कि मिट्टी है. இப்போ எனக்கு தோணுது, என் மூளையில் மட்டும் களிமண் இல்லை, நான் மொத்தமாகவே களிமண்ணாக இருக்கேன். अब मुझे पता चला, मेरे सिर पे सिर्फ नहीं, पूरा शरीर में मिट्टी है. யோசிச்சு பற்றி ஆண்டவர் சொல்கிறார், பைபிளாமே நமக்கு சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களே நீங்களாம் என்னுடைய கையில் களிமண்ணாக இருக்கு. परमेश्वर बोल रहे हैं, वचन बोल रहा है, इजराइल के लोग आप मेरे हाथ में मिट्टी है. அப்படி நசுங்கன்னா நசுங்கிடுவோம், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு.
ஆனால் அப்பா கரத்தில் அந்த களிமண்களுக்கு கொடுக்கும்போது அவர் பாத்திரமாக மாற்றுவார். दबाएगा तो दब जाएंगे, ना उपयोग हो जाएंगे, लेकिन जब परमेश्वर के हाथ में आप देंगे वो उपयोग बर्तन बना देगा। யோசித்து பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த களிமண் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். 30 साल के पहले इस मिट्टी ना उपयोग था। எங்கே போனாலும் தலைகுனிவு, எங்கே போனாலும் அவமானம், எங்கே போனாலும் நஷ்டம், எங்கே போனாலும் जिधर भी गया उधर सिर झुका, जिधर भी गया उधर कष्ट, उधर दुख। எல்லாராலும் அவமதிக்கப்படும். सबने लज्जित किया, சொந்தக்காரங்களாம் வெறுத்தார். परिवार के लोग नफरत किए। இந்த களிமண்ணுக்கு எந்த ஒரு கனமும் கிடையாது. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் இந்த களிமண்ணாகிய என்னை ஒப்பு கொடுத்தனோ அன்றைக்கு தேவன் என் வாழ்க்கை மாற்றினார். सब लोग नफरत करते थे, लेकिन जिस दिन इस मिट्टी अपने आप को परमेश्वर यीशु मसीह के हाथ में अर्पित किया, उस दिन परमेश्वर यीशु मसीह मेरे जिंदगी को बदल दिए। இஸ்ரவேலரே, நீங்கள் எல்லாரும் என் கருத்தில் களிமண்ணாக இருக்குன்னு சொல்லி இந்த களிமண்கள் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய கருத்தில் களிமண்ணாக இருக்கிறார்கள். अब सब मिट्टी है, परमेश्वर के हाथ में अपने आप को अर्पित करते। वचन कहते हैं इजराइल के लोग मेरे हाथ में मिट्टी है। வாசிப்பந்த வசனம், இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். என்னாக்குறவரா? சொல்லுங்க, என்னாக்குறவரா? உருவாக்குறவர். अभी भी परमेश्वर आप हमारा पिता है, हम आपके हाथ के मिट्टी है, आप हमें तैयार करते हैं। वो हमें तैयार करने वाला परमेश्वर है। என்னை சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குறவர். உங்கள் வீட்டில் ஒரு 10 கிலோ அரிசி இருக்குது, ஒரு மாதம் வராதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் அரிசியை உருவாக்குற, உள்ளுக்குள்ளே உருவாக்குற. तैयार करने वाला परमेश्वर है। जैसे कि आपके घर में 10 किलो चावल है, आपको भी मालूम है कि 1 महीना नहीं आएगा, पर वो चावल को तैयार करने वाला है वो। நீங்கள் எடுக்க வந்துகிட்டே இருக்க பாருங்கள். சில பேர் பாருங்கள், நீங்கள் அரிசி நடங்க பாருங்கள், உருவாக்குற ஒரு தேவன் இருக்கிறவங்க வீட்டில். हम निकालते रहेंगे, चावल आते रहेगा, आप जाके देखना तैयार करने वाला परमेश्वर आपके घर पे है। பருப்பு எடுக்க வந்துட்டே இருக்கும், சர்க்கரை எடுக்க வந்துட்டே இருக்கு. எங்கேருந்து வருதுன்னு தெரியுது, என்னை உருவாக்குறவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். दाल आते ही रहेगा, शक्कर आते ही रहेगा, क्योंकि तैयार करने वाले परमेश्वर तैयार करते ही रहेंगे। அவருக்கு தெரியும் உடைக்கப்பட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன தேவை, என்ன உருவாக்க வேண்டும் என்று, எனக்கு உனக்கு என்ன தர வேண்டும் என்று தேவன் அறிந்து இருக்கிறார். वो जानता है टूटा हुआ आपकी ज़िंदगी में आज क्या आपका ज़रूरत है। என் அன்புக்குரிய தேவச்சனம், प्रिय परमेश्वर के लोग, இதை வைத்து எப்படி இந்த மாதம் நடத்துவேன் என்று சொல்லுகிற நீங்கள் தான் அதை உங்கள் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. इसे रख के मैं कैसा महीना चलाऊंगा ऐसा सोच रहे आप, वो परमेश्वर के हाथ में सौंपो। அவர் சிருஷ்டிக, वो सृष्टि करने वाले परमेश्वर, இதெல்லாம் களிமண்கள். हम मिट्टी है। இதோ நீங்கள் எல்லாரும் என் கையில் களிமண்ணாக இருக்கு. अब सब मेरे हाथ में मिट्टी है। அந்த குயவன் உடைக்கப்பட்ட பாத்திரத்தை சரி பண்ணான்னு சொன்னார். और कुमार टूटा हुआ बर्तन को सही किया तो நீங்கள் எல்லாரும் என்னுடைய கருத்தினுடைய களிமண்களாக இருக்கு. अब सब मेरे हाथ की मिट्टी है। நான் உங்களை எப்படி அப்படியே விட்டுடுவேன். मैं तुम्हें कैसा खाली छोड़ूंगा। சிலருடைய கண்ணீர்களுக்கு இந்த செய்தி பதில் கொண்டு வரும். कई लोग के आंसू के लिए ये सुसमाचार उत्तर लेके आएगा। சிலருடைய துக்கம், சிலருடைய வேதனைகள், உடைக்கப்பட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அந்த களிமண்ணை கர்த்தர் இன்றைக்கு இப்போ சரி பண்ண போகிறார். कई लोग के दुख कष्ट टूटा हुआ आपका जिंदगी, वो मिट्टी को परमेश्वर अभी ठीक करने वाले हैं। நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நடக்கும். हम प्रार्थना करने वाले हैं, आपके परिवार में एक अच्छा चमत्कार होगा। நீங்களும் சொல்லுங்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். ஏசாயா 64 வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, எல்லாரும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சொல்லுங்கள், இப்பொழுதும் கர்த்தாவே. सभी परिवार के लोग साथ मिलके बोलना, अभी भी पिता, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, आप ही हमारा पिता है। நாங்கள் களிமண், நாங்கள் யாரா? சொல்லுங்கள், நான் களிமண். हम मिट्टी है। உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் யார், உங்கள் புருஷனுக்கு பார்த்து சொல்லு, நீ ஒரு களிமண். உன் பொண்டாட்டியை பார்த்து சொல்லு, நீ ஒரு களிமண்.
अभी आपके पास में जो भी है उनको मुड़ के देख के बोलना आप एक मिट्टी है। आपके पति को देख के बोलना आप एक मिट्टी है। आपके पत्नी को देख के बोलना आप एक मिट्टी है। உன் பிள்ளைங்களை பார்த்து சொல்லு, நீ ஒரு களிமண், எல்லாம் களிமண் தான். बच्चे को देख के बोलना तू एक मिट्टी है, सब मिट्टी है। எதுவும் விசேஷமானதே கிடையாது. அவர் தான் நம்ம உண்டாக்கி வச்சுக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ விளங்குச்சா களிமண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு? சில கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அது களிமண் கலர்லேயே இருக்குது. அதே களிமண் சில ரெட்டாக இருக்கும், கலராக இருக்கும். ஒரே களிமண்ணில் உருவாக்கப்பட்டது கருப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குது. எப்படி? தேவன் என்ன கலர் கொடுக்குறாரோ அதான் கலரு. நீ என்ன மாற்ற முடியாது. सब मिट्टी है पर सब अलग अलग है। जैसे कि कोई गोरा है, जैसा कोई काला, पर परमेश्वर ने तैयार किया है। जैसे परमेश्वर ने तैयार किया वैसे ही आप रह सकते, आप बदल नहीं सकते। யோசிச்சு பாருங்க. जरा सोच कर देखिए, ஒருத்தர் குண்டாக வச்சுக்கிறார், ஒருத்தர் ஒல்லியாக வச்சுக்கிறார். कोई मोटे है और कोई पतले है। ஏன்னு கேட்க முடியாது. களிமண்ணுக்கு அதிகாரம் கிடையாது. क्यों नहीं சில पूछ நெட்டியாக सकते? வச்சுக்கிறா, சில குட்டியாக வச்சுக்கிறா. ஏன்னு கேட்க முடியாது. कोई ऊंचा है कोई बटला ஆனா है। அதிகாரம் அப்பாவுக்கு மட்டும்தான். क्यों करके पूछ नहीं सकते हैं? क्योंकि अधिकार सिर्फ पिता के पास है। என் அன்புக்குரிய தேவச்சு, प्रिय இதை परमेश्वर के நீங்கள் लोग, உணர்ந்துட்டீங்கன்னா இந்த களிமண்களுக்கு தான் இந்த வாரம் நன்மை நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? अगर आप ये समझ लिए तो इस मिट्टी को ही ये हफ्ते में चमत्कार होने वाला है। कितने लोग विश्वास कर रहे? களிமண்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்களாம் எப்படி இருக்கலாம் எனக்கு ஒன்றும் புரியல. सारे मिट्टी कैसे है पता नहीं। आप लोग सब अभी कैसे दिख रहे हैं मुझे पता नहीं। என்னை பார்த்து அநேகர் ஃபோன் பண்ணி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர், பிரதர், ஐயா, அப்பா, இப்போ தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. बहुत लोग मुझे कॉल करके बोले अभी आप बहुत खूबसूरत दिख रहे। அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 4 மாதம் ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்றோம். सुनकर बहुत खुशी लगा क्योंकि 4 महीने से एक ही जगह पे बैठ के खा रहा हूँ। களிமண்களுக்கு வனாந்திரத்தில் கூட நல்ல சாப்பாடு. इस मिट्टी को रेगिस्तान में भी अच्छा खाना मिलता है। இந்த பொக்கிஷங்களை, இந்த மண்பாண்டங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். इस धन को इस मिट्टी के बर्तन से हम पाए हैं। ஆம் பெரியம்மானவர், உங்கள் குடும்பம் கூட களிமண்களைப் போல, மண் பாத்திரங்களைப் போல இருக்கிற உங்கள் குடும்பத்தை தான் கர்த்தர் நிரப்ப போகிறார். मिट्टी के बर्तन आपको परिवार को ही परमेश्वर भरने वाले हैं। இன்றைக்கு ஒரு ஆசீர்வாத மழை உங்கள் வீட்டில் ஊற்றப்பட போகுது. आज एक आशीर्वाद आपके घर पे आने वाला है। இருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நின்று, நாங்கள் ஒரு களிமண், உடைக்கப்பட்டு இருக்கிறோம், குறைக்கப்பட்டு இருக்கிறோம், ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம், நொந்து போய் இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம், வியாதியோடு இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். हम सब प्रार्थना करेंगे, सब खड़े होके बोलेंगे मैं एक मिट्टी हूँ, टूटा हूँ, दुख में हूँ, कष्ट में हूँ, कर्ज में हूँ, मुझे बहुत समस्या है। ऐसा बोल के हम अपने आप को अर्पित करेंगे परमेश्वर से। அப்படி எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே களிமண் எங்கள் வாழ்க்கை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம்னு சொல்லுவோமா? மீண்டும் ஒரு வருஷம் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. நாம் எல்லா களிமண்ணுங்கிறத மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. सब बोलेंगे परमेश्वर को मैं मिट्टी हूँ, आपके पास मेरी ज़िंदगी को सौंपता हूँ। एक चीज़ याद रख लेना, हम सब मिट्टी है। சொல்லுமா? குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள். சொல்லும் குடும்பத்தோடு எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணைந்திடுமே. எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா? குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணைந்திடுமே. சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் உருவாக்கும். சொல்லுவோம், சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் நித்தம் கரத்தில் நாங்கள், நித்தம் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே
இயேசு ராஜா. உங்கள் கைகள் அப்படியே உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்க. अपने हाथ को आपके हृदय में रखना. களிமனாக இருக்கிற, உடைக்கப்பட்டு இருக்கிற, குழப்பத்தோடு இருக்கிற, குறைப்பட்டு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, வியாதியோடு இருக்கிற, பிரயோஜனமற்று இருக்கிற मिट्टी आप लोग कष्ट में, दुख में, आंसू में, बहुत बोझ से, बहुत भारी से है आप, बहुत टूटे हुए सारे कष्ट में है. ஒருவேளை சாத்தான் பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து நம்ம உடைக்கப்பட்டு இருந்தால், अगर शैतान अनेक कार्य ला के हमें तोड़ा होगा तो நம்முடைய எதிரிகள் சத்துருக்கள் பேசின வார்த்தைகளினால உடைக்கப்பட்டு இருந்தால், विरोधी के शब्द से अगर हम टूटे हुए रहेंगे तो ஒருவேளை உங்களை கேவலமாக பேசின வார்த்தைகளினால் நீங்கள் உடைக்கப்பட்டு இருந்தால், உங்களை அவமானமாக பேசி இருக்கிற வார்த்தைகளினால் நீங்கள் உடைக்கப்பட்டு இருந்தால், आपको लज्जित बोले इसीलिए आप अगर टूटे हुए रहेंगे तो நண்பர்களே, தேவச்சனமே, இஸ்ரவேலரே, मेरे प्रिय मसीह के लोग हैं, इजराइल के लोग, உடைக்கப்பட்ட உன்னைதான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். टूटा हुआ आपको परमेश्वर ढूंढ के आया है. உன்னை உருவாக்க தேவன் வந்திருக்கிறார். आपको तैयार करने परमेश्वर आया है. உன் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார். आपके परिवार को ढूंढ के आया है. உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை ஆண்டவர் மகிமையான வாழ்க்கையை மாற்றப் போகிறார். टूटा हुआ आपका जिंदगी को परमेश्वर महिमा की जिंदगी बदलने वाले हैं. இதுவரைக்கும் நீ கண்டிராத ஒரு சமாதானம், கண்டிராத ஒரு சந்தோஷம், கண்டிராத ஒரு மகிமைகளை கர்த்தர் உனக்கு செய்ய போகிற விசுவாசி. இந்த களிமண்களிலே தான் கர்த்தருடைய பொக்கிஷம், அந்த அபிஷேகம் இப்போது இறங்க போகிறது. आज तक आप जो नहीं देखे वो समाधान वो खुशी आपको मिलने वाला है. इस मिट्टी के बर्तन पे ही परमेश्वर को धन उतर के आने वाला है. உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் தேவனுடைய விசேஷித்த அபிஷேகம் இப்போது இறங்கி கொண்டிருக்க, உடைக்கப்பட்டு இருக்கிறவனு பாத்திரம் கர்த்தர் பலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். आपके सिर से पैर तक परमेश्वर का अभिषेक उतर के आ रहा है. टूटा हुआ आपका बर्तन को परमेश्वर तैयार कर रहे हैं. உன் சத்துரு வெட்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். சாத்தான் வெட்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். तेरा विरोधी लज्जित हो जाएंगे उतना परमेश्वर तुझे ऊंचा करने वाला है. शैतान लज्जित हो जाएगा उतना परमेश्वर तुझे ऊंचा करने वाला है. Right now Jesus touch every one person. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போ நீங்க தொடுங்க ஆண்டவர், தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவர். एक एक बच्चे लोग को आप अभी छूना परमेश्वर. எல்லா களிமண்கள் மீதும் ஆவியானவர் பலமாய் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், கிருபைகள் இறங்கட்டும், விசுவாசங்கள் இறங்கட்டும், சுகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்போது ஒவ்வொரு சரீரத்திலும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். सारे मिट्टी पर अभिषेक उतरने दो, कृपा उतरने दो, आशीर्वाद उतरने दो. सब मिट्टी में यीशु मसीह के नाम से आपको प्रसन्न उतरने दो. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வைக்கும் ஒரு அக்கினி ஜுவாலை இறங்கி வந்து இந்த களிமண்கள் ஆண்டவரை பற்றி எரியச்சியும் இயேசுவின் நாமத்தில். இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இந்த குடும்பங்களை உருவாக்கும் அப்பா. सिर से पैर तक एक अग्नि ज्वाला उतर के आने दो प्रभु. इस देश के लिए लोग आशीर्वाद परिवार बदलने दो प्रभु. நீர் உருவாக்க வல்லமுள்ள தேவன், நீர் சிருஷ்டிகர்த்தர் அப்பா, சிருஷ்டியும் ஆண்டவர். अब सामर्थ प्रभु है, सृष्टि करने वाले परमेश्वर है. इन्हें सृष्टि करो प्रभु. உயர்த்துங்கப்பா. உன் பிள்ளைகள் யார் இடத்துல போய் கையேந்தாதபடி, யார் இடத்துல போய் தகப்பனை தலை குனியாதபடிக்கு கர்த்தர் நீர் இப்போது சிருஷ்டிகராக இருக்கிறபடினா சகலத்தையும் புதிதாக சிருஷ்டிக்கும்படிக்கு ஆட்சிபிக்கும். आपके बच्चे किसी के सामने जाके कुछ मांगना नहीं चाहिए प्रभु. आप सृष्टि करने वाले परमेश्वर है, इसीलिए अभी आप इनको सृष्टि करके इनको ऊंचा करो परमेश्वर. குடும்பத்தை அப்படி ஆசீர்வதிங்கப்பா. परिवार को आप आशीर्वाद करो पिता. எங்களை நேசிக்கிற அன்பான நல்ல ஆண்டவரே, உங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட எல்லா களிமண்கள் மீதும் உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு மறு प्रार्थना सुनने वाला अच्छा पिता, जो भी मिट्टी ये प्रार्थना सुन रहे हैं उनके सब पे आपके पवित्र आत्मा से भर दो और नया बल दो उन्हें प्रभु. சிருஷ்டிகர்த்தருடைய கரத்தில் ஒரு புது பாத்திரங்களாக ஜொலிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். आपके हाथ में एक नया बर्तन बनने के लिए हम प्रार्थना करते हैं प्रभु. அற்புதங்களை செய்தமைக்கார் நன்றி, விடுதலை கொடுத்தமைக்கார் நன்றி,
சுகமாக்கினமைக்காய் நன்றி, நடக்கச் செய்தமைக்காய் நன்றி, பேச செய்கிறமைக்காய் நன்றி, கேட்கச் செய்கிறமைக்காய் நன்றி, ஓடச் செய்கிறமைக்காய் நன்றி. अपने चमत्कार किया इसके लिए धन्यवाद, अपने देखने के लिए कृपा किया इसके लिए धन्यवाद, चलने के लिए कृपा किया इसके लिए धन्यवाद, बोलने के लिए कृपा किया इसके लिए धन्यवाद प्रभु। ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். आशीर्वाद किया इसके लिए धन्यवाद पिता। உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணித்து விட்டோம். आपके हाथ में हमें अर्पित किए पिता। சக்திகர்த்தருடைய கருத்தில் எங்களை அர்ப்பணித்து விட்டோம் அப்பா. सृष्टि परमेश्वर के हाथ में अर्पित किए। இனி உம்முடைய கருத்தில் ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். अभी सब आपके हाथ में प्रभु, आप ही हमें चलाना। இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த ஆசீர்வாத நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெற்று கொடுக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். यीशु मसीह के नाम से सारी प्रार्थना को मानते और इस सारे आशीर्वाद को देते और पाते। आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாது. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் அன்பான தேவச்சனமே, இந்த களிமண்களுக்கு தான் இந்த வார அற்புதம் நடக்க போகுது. நீங்கள் விசுவாசிங்க. இந்த களிமண்களை கர்த்தர் ஒரு விசேஷித்த பாத்திரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாட்சி உள்ளவர்களாக எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, குடும்பங்களாக என்றென்றைக்கு வாழ்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.